أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وصلى الله تعالى عليه وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا أما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أعوذ بالله من الشيطان الرجيم ربي زدني علما وارزقني فهما وتفهيما. மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஆலிம் பெருமக்களே, தாய்மார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அளப்பெரும் கருணையினாலும் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு நூரல் முஹம்மதியா முதல் ஷஃபாஅத் அல் முஹம்மதியா வரை என்ற நம்முடைய இந்த தொடர் பயானுடைய 9வது பாகத்தை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்குத்தான். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி அளவில் ஒரு சகோதரர் போன் செய்தார்கள். தலைப்பை கேட்டுக்கொண்டார்கள், 9வது பாகம் என்பதை கேட்டுக்கொண்டு சொன்னார்கள். இது எது வரைக்கும் போகும் என்று கேட்டார்கள். எது வரைக்கும் போகும் என்று கேட்டார்கள். அப்ப நான் அவர்களுக்கு பதிலை கூறிவிட்டேன். இன்னும் சில கேள்வி அவர் தொடர்பாக கேட்டார்கள், அதற்கும் பதில் கூறினேன். நிச்சயமாக இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்களிலும் யாருக்காவது அந்த மாதிரியான எண்ணங்கள் மனதிலே இருக்கும். ஆகவே அவர்களுக்கும் சேர்த்து அந்த பதில்களை நான் சுருங்க கூறிவிடுகிறேன். முதலாவதாக இன்ஷா அல்லாஹ் இந்த பயானாவை பாகம் 11வது பாகம் 12வது பாகம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஏன் 12 பாகங்கள், ஏன் 13 இல்லை, ஏன் 11 இல்லை, இந்த 12 பாகங்கள் என்று ஏன் நிர்ணயிக்கப்பட்டது என்பதெல்லாம் நாம் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாலும் கூட புதியதாக பல சகோதரர்கள் தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் கூறுகிறேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரியாதுஸ் சாலிஹீன்ல சஹீஹ் புகாரியில் இருந்தும் இப்னு மாஜா ஹாக்கிம்ல இருந்தும் ஒரு ஹதீஸை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்றும் இன்னும் சில சஹாபிகளும் இதை ரிவாய் செய்திருக்கிறார்கள். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு முறை மிம்பரிலே ஏறி காலையிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் பயானை ஆரம்பித்தவர்கள், நசிஹத் செய்ய ஆரம்பித்தவர்கள் மகரிபுடைய வக்து வரை செய்துத்தான் இறங்கியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக இடையிலே லுஹருடைய வக்துக்காக அஸ்ருடைய வக்துக்காக இறங்கியிருப்பார்கள். இறங்கிவிட்டு மீண்டும் மிம்பரிலே ஏறி தொடர் பயானாக அவர்கள் செய்திருக்கிறார் என்று ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விஷயத்தை பற்றி பேசினார் என்று கேட்கும் பொழுது ஆரம்ப கால படைப்பின் துவக்கத்தில் இருந்து கடைசி வரை உள்ள விஷயங்களை கூறினார்கள் என்று இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸ் தான் நாம் இந்த பயானை 12 மணி நேரம் கிட்டத்தட்ட ஏனென்றால் ஃபஜ்ர் நேரத்தில் இருந்து மகரிப் நேரம் வரை ஏறத்தாழ 12 மணி நேரம் வருகிறது. இந்த 12 மணி நேரமாக
பிரித்து 12 பாகங்கள் ஒரே நாளில் 12 மணி நேரம் உட்கார வச்சு உங்களாலையும் உட்கார முடியாது, என்னாலும் பேசுவதற்கு திராணியோ தகுதியோ எதுவும் கிடையாது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இதுல அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பவுல் என்னன்னு சொன்னா, நாம் இந்த பயான் தொடர்ந்து 12 மணி நேரம் பேச வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது 12 மணி நேரத்துக்குள்ள விஷயங்களும் தயாரித்து வைக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பாகத்தை நாம் பேசும் பொழுது அடுத்த பாகத்துக்கான செய்தியை அல்லாஹ் தஆலா கொண்டு தந்து விடுகிறான். முதலாவது பாகம் பேசும் பொழுது இரண்டாவது பாகத்துக்கான செய்திகளும் அல்லாஹ் கிடைத்து விட்டது, அல்லாஹ் தந்து விட்டான். 5ஆம் பாகம் பேசும் பொழுது 6ஆம் பாகத்துக்கான செய்தியும் கிடைத்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று 9ஆம் பாகம் பேசும் பொழுதும் 10ஆம் பாகத்துக்கான செய்தியும் கிடைத்து விட்டது. உங்களுக்கு மட்டும் நேரம் இருந்து எனக்கும் தாக்கத்து இருந்து பரவாயில்ல இன்னும் 1 மணி நேரம் பேசுகிறேன் சொன்னால் இன்றைய 10ஆம் பாகத்தை நான் பேசுவதற்கு நான் ரெடி தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லிக்கிறேன். ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமில்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதை வைத்துக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம விஷயத்துக்கு போறதுக்கு முன்னால 2 கேள்வி. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்பொழுது படைத்தான்? அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்பொழுது பூமிக்கு இறக்கி வைத்தான்? இந்த கேள்வி யாராவது பதில் சொல்ல முடியுமா? இந்த பயானுக்கு முதல் 8 பாகங்களுக்கும் வந்த சகோதரர் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா அவங்க பதில் சொல்லிடலாம், அல்லது அதிகபட்சமான பாகங்களுக்கு யாராவது வந்தவர்கள் இருந்தா பதில் சொல்லிடலாம். அல்லாஹ் தஆலா எப்போ ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது படைத்தான், எப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு இறக்கி வைத்தான்? யாரும் சொல்ல முடியுமா? நானே பதிலை சொல்லி விடுகிறேன். நம்முடைய இந்த தொடர் பயானுடைய 3ஆம் பாகத்தில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். நம்முடைய இந்த தொடர் பயானுடைய 8ஆம் பாகத்தில், அதாவது கடந்த பாகத்திலே அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு இறக்கி வைத்தான். நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், 1ஆம் பாகத்தில் நூரல் முஹம்மதியா, அக்லியா முஹம்மதியா, ரூஹை முஹம்மதியா, கலம் முஹம்மதியா படைக்கப்பட்டது பற்றி நாம் பேசணும். 2ஆம் பாகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா களத்தை கொண்டு இந்த படைப்பினங்களுடைய தக்தீரை எழுதினானே, அதை பற்றிய விஷயங்கள், சுவனம் சொர்க்கம் நரகம் படைத்தது பற்றி பேசணும். 3ஆம் பாகத்துல தான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப் போகிறேன், என்னுடைய பிரதிநிதியை இந்த பூமிக்கு கொண்டு வர போகிறேன் என்று மலக்குகளிடம் பேச ஆரம்பிக்கிறான், கலந்து ஆலோசனை செய்ய ஆரம்பிக்கிறான் அல்லவா? அந்த செய்திகளை எல்லாம் நாம் வரிசையாக சொல்லி கொண்டு வந்தோம். எங்களுக்கு யாம் இருக்கலாம் 3ஆம் பாகத்திலே அந்த ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கும் விஷயமாக நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா படைத்தான், எல்லோரும் சஜ்தா செய்தார்கள், இப்லீஸ் சஜ்தா செய்யவில்லை. அப்ப அல்லாஹ் கேட்கலாம், என்னுடைய 2 கரங்களாலும் படைத்த இந்த ஹஜ்ரத் ஆதம் அவர்களுக்கு நீ ஏன் சஜ்தா செய்யலைன்னு கேட்டான். அல்லாஹ் கேட்கலாம், எதையும் 2 கைகள் என்று சொல்றோம். அப்பவே நாம் ஒரு எச்சரிக்கையும் செய்தோம். 2 கைகளால் படைத்தான்னு சொன்னால் ஒரு குயவன் மண்பாட்டத்தை செய்வது போல அல்லாஹ் அப்படி அமர்ந்து கொண்டு முன்னால களிமண்ணையும் வைத்து தண்ணீரை வைத்து குழைத்து மனிதனை படைத்தான், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தான் என்று கற்பனை செய்திடக்கூடாது. அது உருவ வழிபாட்டில் கொண்டு போய் விட்டு உருவ கற்பித்துவே கூடாது. அல்லாஹ் அந்த எண்ணங்களை விட்டு நம்மை காப்பாற்றிடுவான். அப்ப அங்கே 2 கைகள் என்று எல்லாம் சொன்ன பொதுவாக மனிதனுக்கு 2 கைகள் என்று சொன்னால் ஒன்று வலது கரம், இன்னொன்று இடது கரம். அல்லாஹ்வுடைய அந்த 2 கரமே வலது கரங்கள் தான் என்று சுற்றியா சொல்லுகிறார். ஒன்று ஜமாலியத் என்ற கரம், மற்றொன்று ஜலாலியத் என்ற கரம். அப்ப அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜமாலியத் என்ற கரத்துடனும் ஜலாலியத் என்ற கரத்துடனும் மிக அழகாக ஒரு சுருவத்தில் படைத்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனுக்குமே ஜலாலியத் ஒன்று இருக்கும், இல்லைன்னா ஜமாலியத் ஒன்று இருக்கும். ஜலாலியத் என்று சொன்னால் கம்பீரம், ஒரு வீரம், ஒரு கம்பீர தோற்றம். ஜமாலியத் என்று சொன்னால் ஒரு அழகு. அந்த அழகு, இது 2 கலவையாகத்தான் மனிதனை படைக்கிறோம். நம்மளே உலகத்தில் பார்க்கிறோம், ஒரு மனிதன் ரொம்ப அழகா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பார், ஆனால் அவருடைய ஆற்றல் இருக்காது. இன்னொருவரிடம் கம்பீரமும் ஆற்றலும் திறமையும் இருக்கும், அவருடைய அளவு குறைவராக இருக்கலாம். இந்த 2ஐயும் வைத்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்கலாம். இதே இன்னொரு கவிஞர் ரொம்ப அழகா சொல்லுவார், ஜமாலாக மூசா, ஜலாலாக மூசா வந்தார், ஜமாலாக ஈசா வந்தார், ஜலாலுடன் ஜமால் சேர்ந்தே கமாலாக முஹம்மது வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசி 8ஆம் பாகத்தின் கடைசியில ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு இறக்கி வைத்து விட்டோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விருந்தினர் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர் வெளியூர்ல வந்திருக்கிறார் ஊருக்கு. அவராக வந்திருக்கலாம், அல்லது நாம அழைத்தே வந்திருக்கான்னு வைங்க. வந்து வராம அவர்கிட்ட போய் நீங்க எதுக்கு வந்தியா, ஏன் வந்தியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போமா? நம்ம என்ன சொல்லுவோம்? இப்பதான் வந்திருக்கிட்டே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி அவருக்கு தேவையான தேநீர் பிஸ்கட் எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டு நான் பின்னாடி வந்து பார்த்துக் கொள்வேன் என்று போய்விடுவோம் இல்லையா? அவருக்கு ஓய்வு தேவைப்படுதோ இல்லையோ, நமக்கு வேற வேலை இருக்கும், அதனால அப்படி சொல்லிட்டு போறது வழக்கம். அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பதான் வந்து இறங்கி இருக்கிறாங்க, 8ஆம் பாகத்துல வந்து இறங்கி
இருக்காங்க. 9ஆம் பாகம் ஆரம்பத்திலே அவங்கள போட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவளை சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளட்டும். ஏன்னா எப்பேற்பட்ட இடத்துல இருந்து எப்பேற்பட்ட இடத்துக்கு வந்திருக்காங்க. எந்த விதமான தேவைக்கும் போராட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து எல்லாவற்றிற்கும் போராட வேண்டிய ஒரு உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் அவர் சற்று ஓய்வு எடுக்கட்டும். அதற்குள்ள நாம மற்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்போ மறுபடியும் ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த கேள்விக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த இறை தூதர் என்ற கோணத்தை விட்டுவிட்டு மனித இனம், மனித சமுதாயம் என்ற கோணத்தை நாம் சிந்திப்போம். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும் பொழுது அவருடைய அந்த முதுகில நாம் எல்லோரும் இருந்தோம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணத்தில் நெருங்கும் பொழுதும் நாம் எல்லோருமே முதுகில இருந்தோம். அப்ப மனித இனம் என்ற அந்த கோணத்தில் நாம சற்று சிந்திக்கணும். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை ஏன் படைத்தான்? அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை ஏன் இந்த பூமிக்கு இறக்கலாம்? இதான் 2 கேள்வி. மனிதனை ஏன் அல்லாஹ் படைத்தான்? மனிதனை ஏன் அல்லாஹ் பூமிக்கு இறக்கி வைத்தான்? ரொம்ப கஷ்டமான கேள்வியே கிடையாது. குர்ஆனிலேயே அல்லாஹ் தஆலா மிக அழகாக நம்ம இதற்கு பதில் சொல்லிவிட்டான். 51 சூரா அத்-தாரியாத் 56வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நாம் ஜின்களை மனித இனத்தை எதற்கு படைத்தோம்? என்னை இபாதத் செய்வதற்காக படைத்தோம். அல்லாஹ் சொல்லிட்டான். எளிமையான பதில் தான். ஜின்களை விட்டுருவோம். நாம் மனித இனத்தை எதற்காக படைத்தான்? அல்லாஹ் என்னை வணங்குவதற்காக படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் பூமிக்கு இறக்கி வைத்தான்? அதுக்கு நமக்கு தெரியும். இந்த மனித இனம் அல்லாஹ் எதை நெருங்கக்கூடாது என்று சொன்னானோ அதை நெருங்கியது. நான் இப்போ சொல்லிட்டேன். அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தனிப்பட்ட சிந்தனை விட்டுவிட்டு மனித சமுதாயம், மனித இனம் என்ற எண்ணத்தில் நீங்க நோக்கி மனிதன் நெருங்கினான், அதனால் மனிதன் கீழே இறக்கப்பட்டான். இது நமக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் பின்னால் போய் பார்த்தால் அல்லாஹ் தஆலா ஆளை சிந்தித்து பார்க்கும்போது தெரிகிறது, அல்லாஹ் தஆலா இந்த பூமியில தான் என்னுடைய கலீஃபாவை உண்டாக்க போறேன்னு சொன்னான் இல்லையா? அல்லாஹ் தஆலா பூமியில என்னுடைய பிரதிநிதியை படைக்க போகிறான்னு சொன்னான். அதனால பூமிக்கு அனுப்பி வைத்தான். இது மிக மேலோட்டமான பதில். ஆனால் சூஃபியாக்கள் இந்த பதிலோடு திருப்தி அடையவில்லை. இது ஆலிம்கள் கொடுக்கக்கூடிய பதில். ஆனால் ஆரிஃபீன்கள் கொடுக்கக்கூடிய பதிலை சற்று நாம் சிந்திச்சு பார்க்கணும். அவங்க என்ன கேட்கிறாங்க? படைப்பதற்காக, தன்னை இபாதத் செய்வதற்காக அல்லாஹ் மனிதனை படைத்தான் சொன்னால், மனிதனை படைப்பதற்கு முன்னால் இபாதத் செய்யறதுக்கு ஆள் இல்லாம இருந்தாங்களா? எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அந்த மலக்குகளை கேட்டாங்க, யா அல்லாஹ் நாங்க இருக்கும்போது ஏன் இந்த மனிதனை படைக்கிறா? ஆனால் அந்த மலக்குகள் இந்த கேள்வி கேட்டாங்க. நீங்களும் நினைக்கலாம், ஏற்கனவே மலக்கள் கேட்டு முடிச்சுதான் ஒரு புதுசாக கேட்கிறார் இந்த கேள்வி என்று. அப்படி அல்ல. மலக்குகள் மனிதனை படைப்பதை கொண்டு அவர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கல. இந்த மனிதன் ரத்தம் சிந்தக்கூடியவனாக இருக்கிறானே, ஒருவருக்கு அடிக்கடி சாவுவானே, அதனால இவனை ஏன் படைக்கணும் அப்படிங்கிற ஒரு குணத்தை தான் அவங்க கேட்டாங்க இல்லையா? ஆனால் நாம நல்ல சீதேவிகள் தான் வச்சுக்கிறோம். நம்ம மனித ரத்தத்தை சிந்த மாட்டோம். நல்லவர்களாக இருந்தால் கூட அல்லாஹ் தஆலா ஏன் நம்மை படைக்க வேண்டும்? நம்ம படைக்கிறதுக்கு முன்னால வணங்கக்கூடிய படைப்புகள் இல்லாமல் இருந்ததா? மலக்குகள் வணங்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் படைத்த அத்தனை படைப்புகளும் அவனை வணங்கி கொண்டுதான் இருந்தாங்க இல்லையா? எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் படைத்த அத்தனை படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து கொண்டிருந்தார்கள், வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த மனிதன் தான் முழுமையாக அல்லாஹ் வணங்க மாட்டேங்கிறான். மனிதனில் ஒரு பெரும்பாலான கூட்டம் மனிதனை அல்லாஹ்வை வணங்குகிறதே, ஒரு பெரும்பாலான அல்லாஹை வணங்கவே இல்லை அப்படின்னு யார் சொல்றா? அல்லாஹ் தான் சொல்றான். குர்ஆனிலேயே சொல்கிறான். திருமறை குர்ஆன்ல மரியாதைக்குரிய ஆலிம்கள் அந்த வசனத்தை நான் கோவிச்சிருக்கேன். அது 17 இருந்து ஆரம்பிச்சாங்க. இந்த சூரா ஹஜ்ஜில் உள்ள 18வது வசனம், 22 சூரா ஹஜ்ஜி 18வது வசனம். இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், அலம் தர அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவனுக்கு சஜ்தா செய்கின்றான். அலம் தர அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு. இதெல்லாம் மன்ஃபி ஸமாவாத்தி வ மன்ஃபில் அர்த். வானத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சஜ்தா செய்றாங்க. பூமியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சஜ்தா செய்றாங்க, வணங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாபு. அப்ப மலைகளும் சஜ்தா செய்கிறது, மரம் செடி கொடிகளும் சஜ்தா செய்கிறது, புழு பூச்சி உருவனம் படை தவாபுன்னு சொன்னா ஊறக்கூடிய அந்த புழு பூச்சி தாய் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சஜ்தா செய்யுது. இது எல்லாமே சஜ்தா செய்யுதுன்னு சொல்லிட்டு கடைசி மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதனும் சஜ்தா செய்யுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஆனால் அல்லாஹ் தெரியாதா? அல்லாஹ் சொல்றான் கதீரம் மினன் நாஸ் அப்படின்ட்டு. வன்னாஸ்னு சொல்லல,
மனிதர்கள் எல்லாரும் சரியா செய்யறான்னு சொல்லல, அல்லாஹ் தஆலாவே சொல்கிறான் கதீரம் மினன் நாஸ், மனிதர்களில் பெரும்பாலோர் செய்கிறார்கள். அப்போ எதிர்மறை என்ன வந்து இன்னொரு பெரும்பாலும் செய்யவில்லை. இந்த வசனத்தின் முடியவே சொல்லலாம் கசீரும் ஹக்குன் அலைஹி அதாப், அப்படி இன்னொரு பெரும்பாலான கூட்டம் அவன் அதாபுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறான் இருக்கிறான், அவன் செய்யறது இல்லை. அப்ப அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளும் மனித படைப்பை தவிர மற்ற எல்லாமே அவனை முழுமையாக வழங்குகிறது. ஆனால் அதே சமயம் மனிதன்ல பெரும்பாலோர் வணங்குவதுதான் பெரும்பாலும் வணங்குவது இல்லை என்று அல்லாஹ் தெரிந்திருந்தும் ஏன் அல்லாஹ் படைத்தான்? அல்லாஹ் தஆலாக்கு மனித படைப்பெல்லாம் படைத்ததுக்கு அப்புறம் பாதி பேர் வணங்கி பாதி பேர் வணங்காம போனதுக்கு அப்புறமா அல்லாஹ் தெரிஞ்சு ஆஹா நம்ம என்ன இவனை படைச்சோம், பாதி பேர் தான் வணங்குறான் பாதி பேர் வணங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு இது எழுதி ஒரு கோலையில் எழுதி கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட வஹீயை கொடுத்துருவாங்க அனுப்பினானா? இல்லையே. ஏற்கனவே குர்ஆன் என்பது முன்னாடி அல்லாஹ்வால் பதிவு செய்யப்பட்டது. அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய இல்முலே இருந்தது. இந்த மனிதனில் ஒரு பாதி சஜிதா செய்வான் ஒரு பாதி சஜிதா செய்ய மாட்டான் என்பது அல்லாஹ்வுடைய இல்முல உள்ளதுதான். அறிந்தே ஏன் அப்ப அல்லாஹ் தஆலா படைத்தான்? நான் ஒரு அலுவலகத்தில் ஒரு ஆரம்பிக்கிறேன், ஒரு 10 பேரை கம்பெனியில் சேர்க்கிறேன். இப்போ ஆளுங்க கிட்ட கேட்குறேன் ரெஃபரன்ஸு, அந்த இவரை சேர்க்கலாமா? சரிங்க நல்லா வேலை வைப்பார். அவரை சேர்க்கலாமா? சரிங்க நல்லா வேலை வைப்பார். இவர் பாதி நேரம் வேலை வைப்பார், பாதி நேரம் தூங்குவார். உண்மையாக அவர் நம்ம ஆளுக்கு தான் வேலை வைக்கிறார், நல்லா வேலை வைக்கிறவர். அதனால் அவர் சொல்லுவாங்க காக்கா உண்மையை சொல்ல நினைக்கிற போறாரு. இவர் பக்கத்தில் நம்ம மர்மனை சொல்லுவோம் மாமாவை. இப்போ சொல்கிறாங்க இவர் பாதி நேரம் வேலை வைப்பார் பாதி நேரம் தூங்குவாருன்னு சொன்னா இவரை வேலைக்கு சேர்ப்பணும்னா இத்தனை பேர் 3 நேரம் வேலை பார்க்கறதுக்கு இருக்கும்போது பாதி நேரம் இருக்கணும் ஏன் வேலைக்கு சேர்க்கணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே சொல்றான், இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்தில் நான் படைத்த அத்தனை என்னை முழுதாக முழுதாக வணங்குகிறது. ஆனால் இந்த மனிதனில் பெரும்பாலான பாதி பேர் வணங்குவான் பாதி பேர் வணங்க மாட்டான் என்று தெரிந்திருந்தும் என்று சொல்லியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் மனிதனை படைத்தான்? இதுதான் கேள்வி. இதைத்தான் ஆரிஃபின்கள் ஆராய்ந்து சொல்கிறார்கள். அதிலே முழுமையாக அன்றைய சமயத்திலேயே சையதுனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனுடைய பதிலை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த இடத்துல மா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் என்றால் நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் ஏன் படைத்தான் சொன்னால் தன்னை அறிந்து வணங்குவதற்காக படைத்தான். தன்னை ரப் என்று அறிந்து அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அறிந்து உணர்ந்து இந்த மனிதனும் வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். இது உடனே அடுத்த கேள்வி வருது, இப்போ அவங்களும் அறியாமையா இருந்தாங்க? எல்லோருக்கும் அறிந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பு அத்தனை பேருக்கும் அத்தனை படைப்புகளுக்கும் அல்லாஹ் அறிவு கொடுத்திருந்தான். ஆனால் அத்தனை இந்த அறிவுகளுக்கும் ஒரு அளவுகோல் இருந்தது. ஆனால் அளவே இல்லாத உயர்ந்த அறிவுள்ள ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அறிவுள்ள மிக உயர்ந்த அறிவை கொடுத்திருந்தது இந்த ஜின்களுக்கு இந்த மனித இனத்துக்கு தான் கொடுத்திருந்தான். அந்த அறிவை வைத்து உயர்ந்த அளவுடன் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித இனத்தை தன்னை படைத்து வைத்தான். அப்ப அல்லாஹ் என்ன நினைக்கிறான்? என்னை அரைகுறையாக அறிந்து வணங்கக்கூடிய அத்தனை பேரை கூட விட என்னை முழுமையாக அறிந்து பாதி பேர் வணங்கினாலும் அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறான். இன்னும் ஆச்சரியம் நடைமுறையான வழக்கம் தான். இதுதான் பாருங்க, ஒரு சபை இருக்குது, 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் 1000 பேர் வாத்து மடையர்கள். நம்ம என்ன சொன்னாலும் ஒன்றும் விளங்காது புரியாதுன்னு தெரியும். நம்ம மேலே கவனமே செலுத்த வேணான்னு அந்த சபையில் பயன் பண்ணுற நான் விரும்புவேனா? 100 பேர் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் செய்தாழ்த்தி கேட்கக்கூடிய இந்த சபையில் பயன் பண்ண விரும்புவேனா? யாரையும் எதிர்ப்புவேன்? அப்போ எண்ணிக்கை முக்கியம் இல்லை, குவான்டிட்டி முக்கியம் அல்ல, குவாலிட்டி தானே முக்கியமாக இருக்கும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற எல்லா படைப்புகளுக்கும் நான் கொடுத்திருக்கிற அந்த அறிவை கொண்டு வணங்குகின்றன. நான் அதிகமான அறிவை முக்கியமாக அந்த 6வது அறிவான பகுத்தறிவை கொடுத்திருக்கிறேன். அதை கொண்டு மனிதன் என்னை முழுமையாக அறிந்து வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்தான். அப்போ எல்லாருக்கும் அறிவு இருக்குது, மலைகளுக்கும் அறிவு இருக்கிறது, வானம் பூமிக்கு அறிவு இருக்கிறது. வானத்தை பூமி அல்லாஹ் என்ன சொல்றான்? நாம் அதை அழைத்தோம், நீங்கள் விரும்பியோ அல்லது விரும்பாமலோ என்னிடம் வாருங்கள் என்று அழைத்தோம் ஒரு வசனம் சொல்றான். அப்ப அந்த வானம் பூமி என்ன சொல்லுது? நான் உங்களை விரும்பிய அடிபணிந்தே வரணும்னு சொல்லுவோம். அப்ப அந்த வானத்துக்கு பூமிக்கு அறிவு கொடுத்துருக்காங்க அல்லாஹ் தஆலா. விரும்பி தான் வரணுங்கிறத நம்ம ஃபோர்ஸ்ல வரக்கூடாது, நாங்களே சுயமாக வருகிறோம். அப்ப அந்த சாய்ஸ் அறிவு அவர்களுக்கு இருந்தது. மலைகளுக்கு அறிவு இருந்ததா இல்லையா? மலைகளுக்கு அறிவு இருக்க போய் தான் அல்லாஹ் தஆலா அந்த அமானியத்தை ஒப்படைக்கும் போது பயந்து மானான்னு சொல்லுது. ஒரு பொருளை பற்றிய பயம் இருக்கு, அறிவு இருந்தால் தான் அதை பற்றிய பயமும் வரும், இல்லாட்ட வராது. அப்ப அந்த குர்ஆன் என்பது இந்த அமானிதம் என்பது நம்மளால் எடுத்து நடத்த முடியாது என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அந்த வானங்களும் மலைகளும் பயந்து மறுத்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே சொல்றான், இன்னா அரதல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபபைன யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா. பூமி
வானத்தின் மீதும் பூமியின் மீதும் மலைகளின் மீதும் இந்த அமானிதத்தை சாட்டினோம், அவைகள்லாம் அஞ்சு நான் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டேன் அப்படிங்கிறோம். அப்ப அவங்களுக்கு அந்த அறிவு இருந்துச்சா இல்லையா? இன்னும் மலைகள் எல்லாம் ஒன்று கூட பேசிக்கிறாள் அறிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கணும். 2 மலைகள் பேசிக்கிறதாம். ஒரு மலை கேட்குமா, என்ன செய்தி, என்ன இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு. இன்னொரு மலை சொல்லுமா, அல்ஹம்துலில்லாஹ் என்ன விஷயம், இன்று என்னை ஒரு இறைநேசர் கடந்து சென்றார் அப்படின்னு. இன்னொரு மலையிட்ட கேட்கவும் சொல்லுவானா, அது எங்க கேட்குறிய, இன்னைக்கு ஒரு முனாஃபிக்கு ஒரு பாவி என்னை கடந்து சென்றார்னு சொல்லுவோம். இந்த அளவு மலைகள் பேசிக்கொள்கின்றன என்பதையும் ஆரிஃபீன்கள் நம்மளுக்கு சூஃபியாக்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒருடைய அளவுடைய அறிவுடைய அளவு கொடுக்கப்பட்டு இருந்தாலும் அஷ்ரஃபுல் மக்லுகாத்தாகிய இந்த மனிதனுக்கு தான் அல்லாஹ் தஆலா முழுமையான அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை கொண்டு அப்படி இருந்தாலும் அல்லாஹை முழுமையாக வழங்கிக் கொள்ள முடியாது, அது வேற விஷயம். அதில் நம்ம ரொம்ப யாகமாக இருக்கணும். யாருமே அல்லாஹை முழுமையாக வழங்கிக் கொள்ள முடியுமா? கிபிர் அலைஹிஸ்ஸலாம் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டுக்கிட்டு நேராக கப்பலில் ஏறிட்டாங்க. கப்பலில் ஏறி இருக்கும்போது அந்த கப்பல் மிதப்பதற்கு முன்னால் ஒரு சிட்டுக்குருவி அந்த கப்பலோட விளிம்பில் உட்கார்ந்து அந்த சமுத்திரத்தில் இருக்க தண்ணியை தன்னுடைய அந்த பீக் அழகால 3 சொட்டு குடிக்குது. குடிச்சுன்னா கிபிர் அலைஹிஸ்ஸலாம் நம்ம ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசா அவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அவனை பற்றி அந்த இல்மு இருக்குதே, அது இந்த சமுத்திரத்தில் இந்த குருவி எவ்வளோ தண்ணியை குடிச்சிருக்குமோ அதை விட குறைவானது அப்படின்னு சொன்னாங்க. அதனால அல்லாஹை அறிந்து இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு அதிகபட்சமாக அறியக்கூடிய மனிதன் முழுமையாக அறிந்து தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்தார். ஏன் பூமிக்கு இறக்கணும், அங்கேயே வச்சிருக்கலாமே, ஏன் பூமியில் வைக்கணும்னு சொன்னா, மனிதன் ஒரு விஷயத்தை அறிவது எப்படி அறிய முடியும், ஒன்றை ஒன்றோடு ஒப்பிட்டு நோக்கினால்தான் உன்னுடைய உயர்வு நமக்கு தெரிய வரும். அப்ப எல்லா விதமான பாசிட்டிவும் சுவனத்தில் இருக்குது, சுவனத்தில் நெகட்டிவான மாற்றான விஷயங்கள் கிடையாது. அப்ப பூமி தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வைத்தால்தான் அதை வைத்து மனிதன் தன் அறிவை பயன்படுத்தி நல்லதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் என்பதனால அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்பி வச்சு. இங்க இருக்கும்போது தெரியும் வெயிலுடைய நிழலுடைய அருமை வெயிலிருந்து வந்தா தானே தெரியும். அதற்காகத்தான் அல்லாஹ் வெயிலை வைத்திருக்கிறதும் அந்த நிழலை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் அதனோட ஒரு மனிதன் நினைச்சாரு, வெயில்ல ரொம்ப பயங்கரமான வெயில் அலைஞ்சிட்டு நிழலுக்கு வருகிறார். நிழலுக்கு நின்ற உடனே அது ஒரு தென்றல் காத்து அப்படி வீசுறோன்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற நிழலுக்கு வந்த உடனே என்ன பண்ணாரு, இந்த வெயிலுடைய தாக்கம் தாழாம அல்லாஹ் தஆலா ஏன் தான் இந்த வெயிலை படைச்சானோ அப்படின்னாரு. சொல்லி முடிச்சோன்னா ஒரு தென்றல் காற்று ஒன்று வீசிச்சு. அந்த காற்று வந்தோம்னா மேலே அப்படி வேர்வையோட இருக்கும், வந்தால் எப்படி இருக்கும், வந்தோட காற்றை சுவாசிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாரு. பக்கத்தில் ஒரு சூப்பி சொன்னாங்களா, இந்த அல்ஹம்துலில்லாஹ் உன்னிருந்து வரவழைக்கிறதுக்காகத்தான் எல்லாம் வெயில படைச்சாங்க. இப்போ வெயிலுன்னு ஒன்று இருந்தால் தான் நிழலுடைய யாருமே இருக்கும், ஒரு நெகட்டிவ் ஒன்று இருந்தால் தான் ஒரு பாசிட்டிவுடைய இதெல்லாம் தெரியும். அது இந்த பூமியில தான் இருக்கக்கூடிய இருக்காகும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு இறக்கி வைத்தான். நாம் ஒவ்வொரு மனிதனுடைய கடமையும் நாம் இபாதத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறோம், நாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நாம் அல்லாஹ்வை அறிந்து உணர்ந்து வணங்குகிறோமா என்பது தான் நாம் தெரியும். அல்லாஹ்வை எப்படி அறிந்து கொள்வது அடுத்த கேள்வி. அல்லாஹ்வை அறிந்து கொள்ளலாம், எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான், மனிதனே நீ ஒன்றும் அறியாத ஒரு மாடு மாதிரி இருக்கிறார். ஆனால் நான் அழைத்திருக்கிற இந்த திருமறையில இந்த மாடு என்ற சூறாக்குள்ள நீ புகுவாயாக, பகராவில் புகுவாயாக, நீ உள்ளே சென்று என்னை அறிந்து கொண்டு முழுமையாக அறிந்து கொண்டனாக நீ மனிதனாக வெளியே வருவாய். அப்படி நீ மனிதனாக வெளியே வரும்போது என்னை பற்றி 3 கோணத்திலே நீ அறிந்திருக்க வேண்டும். என்ன? பிரப்பின்னாஸ், மலிக்கின்னாஸ், இலாஹின்னாஸ் என்ற 3 கோணத்துல நீ அறிந்து கொண்டு மனிதனாக நீ வெளியே வர வேண்டும். அப்படி வந்து என்னை நீ வணங்கு, அந்த அறிவைத்தான் எதிர்பார்க்கிறேன் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றாங்க. நாம் அல்லாஹ்வை நம்புகிறோமா? ஆமா, அல்லாஹ் அல்லாஹ் என்று அறிந்திருக்கிறோம். நாம் ரப்பாக அறிந்திருக்கிறோமா? நம்முடைய மலிக்காக அறிந்திருக்கிறோமா? நம்முடைய இலாவாக அறிந்திருக்கிறோமா? அதான் பார்க்கணும். அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அத்தனை பேரை அனுப்பினது எதுக்காக? மனித இனத்திற்கு அல்லாஹ் தான் இலாஹ் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் இபாதத் செய்வது எல்லாம் நம்ம அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த அந்த உபகாரங்களுக்காக ஒரு ஷுக்குர். ஆனால் நமக்கு அனுப்பப்பட்டது, நமக்கு நபிமார்கள் அனுப்பப்பட்டது அத்தனையுமே அல்லாஹ் தஆலா சொன்னானா இல்லையா, நான் மறைக்கப்பட்ட பொக்கிஷமா இருந்தேன், நான் அறியப்பட வேண்டும் என்று நாடினேன், அதனால படைப்பினை துவங்கினேன். அல்லாஹ் தஆலா நாம் அவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனுப்பினான். நாம் அவனை நம்முடைய ரப்பாக அறிந்து கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய மலிக்காக அறிந்து கொள்ள வேண்டும், நாம் அவனை நம்முடைய இலாவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு 40 வயசுல நபி பட்டம் கிடைக்குது. 50 வயதில் மேராஜுக்கு போகும்போது தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அப்ப அந்த 10 வருஷமும் என்ன சொல்லி கொடுத்தாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அதுதான் போதிக்கப்பட்டது.
வணக்கத்துக்குரிய அல்லாஹை தவிர மேலிடமா சொல்லிடுறோம். ஆனால் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுப்பவன். அப்போ இந்த 3 வகையில் நாம் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறோமா, அல்லாஹ்வை அறிந்து அப்பொழுது வணங்கணும்னு சொன்னால் அப்போதான் நம்முடைய வணக்கத்தில் ஒரு சுவை இருக்கும், நம்ம உள்ளத்திலிருந்து அந்த வணக்கம் வரும். இல்லை என்று நம்ம தக்பீர் கட்டுவோம், நம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணாப்பினால் போய்கிட்டு தான் இருக்கும். அந்த ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரும் தந்துடுவானாங்க. அவனை நம்ம ரப்பா அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ரப்புண்டா யாரு, ரப்புனா என்ன, அதுவே நம்மளுடைய பெரும்பாலருக்கு தெரிவதில்லை. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்பு என்று சொன்னால் யாருன்னா ரட்சிப்பவன். ரட்சிப்பவனுடைய வேலை என்று சொன்னால் சன்னந்தன்னமாக ஒவ்வொரு நிலையிலிருந்து நம்மை வளர்ப்பவன், அதற்கு தான் ரட்சிப்பு என்று சொல்லுது. சிந்தி பாருங்கள், நம்முடைய தந்தையுடைய 20 லட்சம் துளியிலிருந்து ஒரு துளியாக நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு கண்ணு காது மூக்கு கையை காலை எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் நம்மை நீச்சல் அடிக்க செய்து நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் சேர்த்தானே அவன் நாரப்பா. தாயின் கர்ப்பத்தில் சேர்த்தான். 40வது நாளில் ஒரு மலக்கை அனுப்பி நமக்கு உருவத்தையும் கொடுத்து உயிரையும் கொடுத்தானே அவன் தான் ரப்பா. இல்லைன்னா நம்ம கட்டியாக வெளியே வந்திருப்போம். அவன் தான் ரப்பா. நம்முடைய கருவு எப்போ உண்டாகுதோ அந்த சமயத்திலேயே அந்த தருணத்திலேயே தாய் அவபாத வேலை செஞ்சு கொண்டு இருந்தாலும் அவளுக்கு ஏற்கனவே ஊறக்கூடிய ரத்தத்தில் மேலும் அதிகமாக ரத்தத்தை ஊற வைக்கலாம். எதுக்காக? நீ 10 மாதம் நீ வெளியே வரும் பொழுது உன் தாய் உன் பால் கொடுப்பதற்காக. அப்போ நீ கரு உண்டாவுடைய உன்னுடைய உணவு தேவைக்காக ஏற்பாடு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுடுறானே அவன் தான் ரப்பு. கர்ப்ப கோளரையில் உன் தாய் சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு பகுதியை உனக்காக உண்ண வைத்து ஒரு தொப்புள் கொடி உறவை ஏற்படுத்தி அதன் மூலமாக உனக்கு உணவு அளிக்கிறானே அவன் தான் ரப்பு. 10வது மாதம் உன்னை தலையை திருப்ப வச்சு சாதாரணத்தாக வெளியே கொண்டு வரானே தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் காலிகீன், மிக அருமையான முறையில் வெளியே கொண்டு வரக்கூடியவன், பாக்கியம் செய்தவன், அவன் தான் ரப்பு. வெளியே வருகிறாய், உன்னுடைய தொப்புள் கொடி அறுக்கப்படுகிறது, ஒரு வாசல் அடைக்கப்படுகிறது, 9 வாசல் திறக்கப்படுகிறது. உன் கண் திறந்து கொண்டது, உன் காது திறந்து கொண்டது, உன்னுடைய எல்லாம் எல்லாமே திறந்து கொண்டது. அதன் மூலம் வந்தோன்னே அவ்வளவு நேரம் ஊர்ன அந்த ரத்தத்தை பாலாக மாற்றி உனக்கு தர்றதுக்கு ஏற்பாடு பண்றானே அவன் தான் ரப்பு. அதோட அவன் விட்டுட்டானா? உன்னை படுக்க வைக்கிறான், பிறள வைக்கிறான், தவள வைக்கிறான், நடக்க வைக்கிறான், உங்களுடைய அறிவை அதிகப்படுத்தி தருகிறான். இப்படி அதிகரித்து 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 உன்னை சன்னஞ்சன்னமாக வளர்க்கிற ஆளாக்குறானே அவன் தான் ரப்பாக இருக்கிறான். அந்த உணர்வோட என்னை ஒவ்வொரு கட்டத்திலும் என்னை வளர்த்து ஆளாக்கியவன் ரப்பு தான் என்று உணர்ந்து கொண்டோம்டா நாம் அல்லாஹ்வை பற்றி அறிய ஆரம்பித்திருக்கிறோம் என்று பெயர். அறிந்து விட்டோம் என்று நினைத்துவிடக்கூடாது, அறிய ஆரம்பித்திருக்கிறோம். அடுத்தது மலிக்கின் நாஸ், ஆட்சி சர்வாதிக அதிகாரம் அத்தனையும் உள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது முழுமையாக ஆட்சி செய்யக்கூடியவன். அந்த காமிக்கணும். குதுபஜமான் மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தல்லாஹு சொல்றாங்க, ஒரு வேட்டைக்காரன் தன்னுடைய வேட்டையை எப்படி உற்று நோக்குவானோ அப்படி அல்லாஹ் உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கூட இல்லாம சர்வ அதிகாரத்தையும் தன் பெருக வச்சுட்டு அவன் இல்லாமல் ஒரு அணு கூட மனிதனால் அசைய முடியாத அளவுக்கு அவன் மேல அதிகாரம் உள்ளவனா இருக்கிறான். வீட்டுக்குள்ள இருக்கிறோம், தாயின் அதிகாரத்தின் கீழே இருக்கிறோம். அந்த முகல்லால வெளியே வந்தா தந்தையின் அதிகாரம், பள்ளிக்கூடத்துக்கு போனா ஆத்தியாருடைய அதிகாரம். ஆனா அது எல்லாமே வீட்டை விட்டு வெளியே வந்தால் தாயின் அதிகாரத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறோம். பள்ளியிலிருந்து வெளியே வந்தால் வாத்தியாரோட அதிகாரத்தை விட்டு வெளியே வந்துடுறோம். ஆபீஸை வேலை பார்க்கும் போது முதலாளியுடைய அதிகாரம், ஆனால் அதை விட்டு வெளியே வந்தா அந்த அதிகாரத்தை வெளியே வந்துடுறோம். ஆனால் எங்கு சென்றாலும் சரி அல்லாஹுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டாப்புலையே நம்ம இருக்கும்படி அல்லாஹ் வச்சிருக்கிறானே அவன் தான் மலிக்கு யோமித்தி, உன்னுடைய மன்னிக்கவங்க தான் மலிக்கின் நாஸ், மனிதனுடைய மலிக்காக அரசனாக இருக்கிறான். பொதுவாக ஒரு அரசன் இருந்தா நம்ம ஆட்சிக்கு எந்த பக்கமா இருக்குதோ அவங்க எல்லா இடத்துலையும் அவனுடைய அதிகாரம் சொல்லுவோம். எங்கேயுமே அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு தான் நம்ம காரியம் செய்ய முடியும். ஆனால் அவன் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கின்ற உணர்வே இல்லாம நம்ம பாவங்களை செய்துதான் இருக்கோம். அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு ஆலோசனை சொல்றாங்க, மகனே நீ பாவம் செய்ய வேண்டுமா தாராளமாக செய்து. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகன் சொல்றாங்க, பாவம் செய்யணுமா நல்லா செய், எவ்வளவு பெரிய பாவம் செய்யணுமா எந்த பாவத்தை வேணாலும் செய், ஆனால் அல்லாஹ் எங்கே இல்லையோ அங்கே போய் செய்ய அப்படின்னா. அல்லாஹ் அதிகாரம் இல்லாமல் எங்க எடுத்து போறது? இப்போ எல்லா இடத்துலையும் அல்லாஹ்வுடைய அதிகாரம் இருக்கிறது. முழுக்க முழுக்க நம்முடைய கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் அவன் தான் பொறுப்பாக இருக்கிறான். அவனுடைய நம்மளாம் அவனோட கைப்பாவை பொம்மையாக தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். மனிதன் எவ்வளோ திட்டங்கள் போடுறான், திட்டங்கள் நடக்கவா செய்து அவன் ஒரு திட்டம் போடுறான். சீதனா அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வை அறிந்து கொண்டேன், எப்படி என்னுடைய திட்டங்கள் தகுடுபடியாக அதை கொண்டு அறிந்து கொண்டேங்கிறான். அதில் அலி ரலியல்லாஹு திட்டங்களாக தகுடுபடியாது. மனிதனுடைய திட்டம் என்ன ஆகும்? அதாவது ஒரு கவிஞன் பாடலாம், அவன் சினிமாக பாடினா நல்லாவே பாடலாம். இங்கே வாழ்க்கை துவங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் யாருக்கும் தெரியாது. எல்லா அதிகாரம் அவன் வச்சுக்கிட்டு இருக்கான். 1980 வியாபாரத்துக்காக நாங்கள் புறப்படுறோம். கீழே கலந்து படிப்பு முடிஞ்சு டிகிரிலாம் முடிஞ்சது.
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நண்பர்கள் ஒரே வயசு, எல்லாரும் பாம்பேக்கு புறப்படுறோம். பாம்பேக்கு 14 நண்பரும் புறப்பட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் பெல்ஜியத்துக்குன்னு புறப்பட்டேன். எல்லாரும் பாம்பேக்கிட்ட போய் சேர்ந்தோம். கடைசியாக பெல்ஜிக்கு போனாலும் நான் தான். 80ல் போனவன் முதல்லாம் வெளிநாடு போகிறத 90 தான் போனேன். ஆனால் 80ல் ஊரை விட்டு புறப்பட அத்தனை நண்பர்களையும் முதல்ல வெளிநாடு போக வேண்டும் என்ற திட்டத்தோடு புறப்பட்டவன் நான் தான். கடைசியில் எங்கள் நண்பர்கள்லேயே கடைசியில் போன வெளிநாட்டுக்கு போனவன் ஜென்மன் நான் தான். என்ன திட்டம்? யார் கையில் திட்டம்? ஒரு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கணும், அதில் நஷ்டமாக போகுது. ஒரு வியாபாரத்தில் ஒன்றுமே இல்லை, அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு பரக்கத் தரலாம். அத்தனைக்கும் அவனுடைய ஆட்சியின் கீழே அவனுடைய அந்த ஒரு ஹுக்கும்ல அவன் விதித்திருக்கக்கூடிய அந்த கலாக்கு உட்பட்டு தான் நம்ம செய்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் அதுக்காக விதி என்று சொல்லிவிட்டு நம்மளை இருக்க சொல்லலை. நாம் நம்மளுடைய முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியின் முடிவு விளைவு என்னவோ அதை அல்லாஹுடைய விதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். எல்லாம் விதிப்படியாக நடக்கும், சும்மா இருக்கக்கூடாது. அப்படி இருக்க சொல்லலை. அப்படி ஒரு சோம்பேறியாக விதிப்படி நடக்கட்டும் உட்கார்ந்து விடுவானால் அதுவும் அவனுடைய விதியில் உள்ளதான் உட்கார்ந்துருப்பானே தவிர விதிக்கு அப்பாற்பட்டு செயலாற்ற முடியாது. எல்லாமே விதிக்கு உட்பட்டதுதான். அதனால விதி ஒன்று இருந்தாலும் நான் நம்முடைய அறிவை கொண்டு நாம் செயல்படணும். ஏன்னா நமக்கு தெரியாது. இப்லீஸ் வந்து அல்லாஹ்ட்ட வாதம் புரிகிறான். எப்படி வாதம் புரிகிறான்? அல்லாஹ் யா ரப்பே, என்னுடைய ரப்பே, நான் சஜிதா செய்ய மாட்டேன் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதனுக்கு என்று உனக்கு தெரியும்ல, உன்னுடைய இல்மு இருக்கத்தானே செஞ்சு, அப்போ ஏன் நீ என்னை சஜிதா செய்ய சொன்ன அப்படிங்கிறோம். நியாயமான கேள்வி தானே. எனக்கு தெரியும் ஒரு காரியம் இவர்கிட்ட கொடுத்தா செய்வார், அவர்கிட்ட கொடுத்தா செய்ய மாட்டார். எனக்கு தெரியும் தான் அவர்கிட்ட கொடுப்பேனா? அப்போ அவன் இப்படி கேட்குறான், நான் சஜிதா செய்ய மாட்டேங்கிறது உனக்கு தெரியும், உன்னுடைய இல்முல இருக்குது, அப்போ ஏன் என்ன சஜிதா செய்ய சொன்னா அப்படின்ட்டு. என்னுடைய விதியில் இருக்குது, உன்னுடைய இல்முல இருக்குது இல்லை அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். நான் சஜிதா சொல்லும் போது நீ சஜிதா செய்ய மாட்டாய் என்பது உனக்கு எப்போ தெரியும்? நீ சஜிதா செய்யாமல் இருக்கும்போது தானே தெரியும். அப்போ நீ முன்னாலே சஜிதா செய்ய வேண்டியதை நினைச்சுட்டான். நமக்கே இப்லீஸுக்கு மூல குழம்பிடுச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ சஜிதா செய்ய மாட்டா என்பது எனக்கு தெரியும் என்பது உனக்கு எப்ப தெரியும்? நீ சஜிதா செய்யாம பின்னால் தானே, முன்னாடியே சஜிதா செய்ய வேண்டியதானே. அப்ப என்ன அர்த்தம்? விதி என்று சொல்லிவிட்டு நாம் இருந்துடக்கூடாது. நாம் நம்மால் செய்த உதவிகள் முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த மலிக்கின்னா அல்லாஹ் அரசனா இருக்கிறான், அந்த அரசனுக்கு உட்பட்டு தான் நம் காரியங்களை செய்ய முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மலிக்கின்னாஸ். உன்னை இப்படி தள்ளி பிடிச்சா ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டே போனால் நேரம் அனுமதிக்காது. மூன்றாவது இலாஹின்னாஸ், லா இலாஹா இல்லல்லாஹ். இலாஹ் என்பதற்கு வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தவிர வேறில்லை என்று சொன்னாலும் கூட ஆரிஃபீன்கள் சூஃபியாக அனைவருமே சொல்லக்கூடாது. தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுபவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சுப்ஹானல்லாஹ். அவன் தேவைகளை, மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பாருங்க, அதற்கு ஒரு அளவோ ஒரு எல்லையோ இதுதான் என்று நாம் வரையறுத்தோ எந்த விதத்திலையும் சொல்ல முடியாது. பிறப்பிலிருந்து மரணிக்கும் வரை மனிதனுடைய ஒவ்வொரு தேவைகளையும், தன்னுடைய தேவைகளையும் எல்லா விதமான கோணங்கள், மனிதன் அறியாத கோணங்களில் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ்தான் இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இதுக்கு ஆதாரப்பூர்வமாக நேற்றைக்கு முந்தின நான் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். அல்லாஹ் எப்படி தன்னுடைய படைப்புகளுக்கு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான் என்பதற்காக. நேற்றைக்கு முந்தின நாள் சாயங்காலம் 4:30 மணிக்கு ETS ஸ்டார்ல இருந்து போன் என்ன அங்கே வர சொல்லி ஒரு வேலை இருக்குன்னு. நான் கேட்குறேன், இப்போவே வர்றோமா இல்லை நாளை காலையில் வருகிறேனே அப்படின்னு சொல்கிறேன். அவங்க கொஞ்சம் நேரத்தை சொல்கிறாங்க, பரவாயில்ல நீங்கள் நாளை காலையிலேயே வாங்கன்ட்டு. ET ஆஃபீஸில் முக்கியமான வேலையாக. சரின்னு நான் ஆஃபீஸுக்கு போனேன். என்னுடைய ஆஃபீஸ் இருக்கிறது அல்பரஹா ஃப்ரிஜல் முரார் ஏரியாவில். நல்லா கவனமாக கேளுங்க. அப்போ அங்கே போனாலும் எனக்கு உறுத்துது, இப்போ கூப்பிடும் போதே போயிருக்கலாமே, நம்ம காலையில் வரேன்னு சொல்லிட்டோமேன்னு சொல்லி சரி பரவாயில்லன்ட்டு காலையில் 10 மணிக்கு வர சொன்னாங்க. 9:30 மணிக்கு நான் நாசர் ஸ்கொயரில் கீழே அந்த கிண்டக்கி சிக்கன் பாக்ஸில் இருக்கிறேன். ஏன்னா ETIக்கு போகணும் என்பதற்காக. ஆஃபீஸுக்கு போகணும்னா நான் இந்த பக்கமாக நிற்பேன், அங்கே போகிறதுக்காக ETIக்கு போகிறதுக்காக அந்த பக்கமாக நிற்கிறேன். இப்போ காருக்கு டிரைவருக்கு ஃபோன் பண்ணுற டிரைவர் வந்துட்டார், அந்த ஷாலமி இருக்கிறார், சாட்சியாக இருக்கிறார். இப்போ ஷாலமிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், அவர் சொல்கிறாரு நான் 1 நிமிஷத்தில் காக்கா நான் அங்கே வந்துடுறேன் அப்படிங்கிறார். இப்போ அவர் கார் வந்ததுன்னா நான் ஏறி போகும் பொழுது பிஷ்ரவுண்டை பிடிச்சி அங்கேருந்து லெஃப்ட்டில் வளைஞ்சு ரைட்டில் போகும். ரைட்டில் நேராக போகும்போது அந்த கார்னரில் ஒரு முக்கியமான கட்டடம் வரும். அந்த கட்டடத்துக்கு லெஃப்ட் ரைட் போனால் ETS ஸ்டார் வந்துடும். இதான் ரூட். இப்போ கரெக்டாக 9:38 மணி. அவர் ஃபோன் பண்ணிருக்காரு, 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வருவார். 9:40 வருவார் இல்லையா? 9:39 ஒரு சகோதரர் வர்றாரு. வேர்க்க விறுவிறுக்க தலையிலேருந்து கிளம்பி எப்படி வேர்க்க இருக்கும். கேட்குறாரு, பாய்சாப் பங்களாதேஷ் எம்பசி கேஸா ஜானாய்க்கா அப்படிங்கிற. பங்களாதேஷ் இதுக்கு நான் எப்படி போகிறதுன்னு கேட்குறாரு. இப்போ நான் உடனே அவர் சொல்கிறேன், இந்த பாருங்க நீங்கள் இப்படியே நடந்து போங்க, பிஷ்ஷண்டை போட்டு வரும்னு சொல்லிக்கிட்டே வரும்போது தான் அவரை பார்க்குறேன். ஏற்கனவே நீண்ட தூரத்துலேருந்து நடந்து வந்திருக்காரு ஒரு லேபர். இப்படி ஏழை ஒரு லேபருக்கு என்ன பெரிய இப்போ 5 மில்லியனாக இருக்க போகிறாங்க.
அவருடைய பார்க்கும் பொழுது வேத்தை விறுவிறுத்து போய் அசந்து போய் ரொம்ப கவலையோட வந்திருக்கிறார். இப்ப இவர் இந்த வெயில்ல இதற்கு மேல் நடந்து போனான்னா 10 நிமிஷத்துக்கு மேல அவரால் நடக்க முடியாது. அப்ப அவர் வழி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அல்லா தாலா அவர் என்னத்தை போறான், அறிவு கட்டவனே, உன்னோட வழி கேட்கறதுக்காக அவர் அனுப்பி வச்சிருக்கிறேன். நீ 9:40 பங்களாதேஷ் எம்பசி தாண்டி தான் நீ போறா, அவரை கொண்டு போய் உன்னை விடுறதுக்காக உன்னை அவர்கிட்ட அனுப்பி இருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். उन्होंने और फिर भी ना योचना उन्होंने और कहता है अच्छा कैसा जाना है क्या बांग्लादेश एम्बसी, हमारा गाड़ी में जाना है क्या बांग्लादेश एम्बसी சொல்லி 9:40 வந்துட்டாரு. அவரை ஏறி உட்கார்ந்து வச்சு கரெக்டாக பங்களாதேஷ் எம்பசி வாசல்ல இறக்கி விட்டு போகணும். இதை நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஒரு இந்தியன் எம்பசிக்கு போறவரோ அல்லது பாகிஸ்தான் எம்பசிக்கு போறவரோ குழி பெற போறோமா? அவருக்கு படுத்து போகணும். ஆனால் அல்லாஹ் தாலா முந்தைய நாள் போக வேண்டிய எண்ணெய் ஒரு நாள் தடை செய்து அடுத்த நாள் 9:38 அங்கே நிற்க வச்சு டிரைவரை 9:40 வச்சு 9:39 அந்த பங்களாதேஷ் சகோதரர் எங்கிருந்தோ வேத்திரு வந்ததை அவருடைய பங்களாதேஷ் எம்பசிக்கு போய் சேர வேண்டிய அந்த தேவையெல்லாம் நினைத்தான அவன் தாங்க இலாஹின்னாஸ். எப்படி எல்லாம் அவருடைய தேவை நிறைவேற்ற பாருங்க. ஒரு 7 லேபரர் இறக்கும்போது அவர் எவ்வளவு துவாசி எனக்கு அகாம் பசாவுக்கு போஷுக்குறன்னு தேவைச்சினாரு. நம்முடைய தேவை எல்லாம் நிறைவேற்றிய நம்ம நல்ல அமல்கள் தேவையாக இருக்கிறோம். அந்த நல்ல அமலோட அல்லாஹ் வந்து நான் இறங்கும் போதே யாராவது பங்களாதேஷ் எம்பசி எவனா இருக்கலான்ட்டு அல்லாஹ் நின்றுக்கிட்டு நான் பங்களாதேஷ் எம்பசி வெளியாட்டம் போகிறேன் யார் வரலான்னு கேட்டுக்கிட்டா இருக்கிறேன், கேட்கறது இல்லை, பழக்கம் இல்லை. அப்போ அல்லாஹ் தாலா நமக்குன்னு அந்த நன்மை கிடைக்க வேண்டாங்க. ஒரு ஆளா சகோதரனை அனுப்பி அவனுக்கு நம்ம காரில் அவர் டாக்ஸியில் போகிறதுக்குள்ள வசதி இருக்காது. அப்படிப்பட்ட டொயோட்டா கிரெசிடா காரில் ஜாம் ஜாம் போய் இறங்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தானே, அதுதான் இலாஹின்னாஸ். சகோதரர்களை இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி அல்லாஹ் தாலா இலாவாக அவனுடைய தேவைகளை மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறான். அவனுடைய படைப்பின் அத்தனை தேவைகளை நிறைவேற்றுகிறான். ஒரு எறும்புடைய தேவை எல்லாம் எப்படி நிறைவேற்றான்? எறும்பு துவா செய்யுது, யா அல்லாஹ் எனக்காக நிலத்தை உழுது விதை விதைத்து சாகுபடி செய்து அறுவடை செய்து அதை கொண்டு வந்து குடவுன்ன நிரப்பி வைக்கிற மனித வேலைக்காரரை எனக்கு தந்திருக்கிறியா, அதுக்காக நான் சுக்ர் செய்யணும். அல்லாஹ் தஆலா ஒரு எறும்புடைய தேவை எவ்வளவு பெரிய மனிதனை கொண்டு நிறைவேற்றி வைக்கிறான் பாருங்க. தன்னுடைய படைப்பினுடைய அத்தனை தேவையை நிறைவேற்றக்கூடியவனா அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹ்வை இலாஹின்னாஸ் என்னுடைய ஒவ்வொரு நிமிஷ தேவைகளையும் அல்லாஹ் தான் நிறைவேற்றி வைக்கிறான் என்ற அந்த எண்ணத்தோட நம்ம தொழுது ஆரம்பிச்சுன்னு சொன்னா இந்த 3 எண்ணங்களை வந்தால் நாம் அல்லாஹை அறிய துவங்கி இருக்கிறோம். அந்த அறிந்து அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மளை அறிந்து வணங்க வேண்டும் என்பதற்காக மனிதனை இங்கே படைத்து இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். அத்தகைய நல்லா அறிந்து அல்லாஹ்வை ரப்பின்னாஸாக மலிக்கின்னாஸாக இலாஹின்னாஸாக அறிந்து வணங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இவனுக்கும் அனைவருக்கும் தந்தருவானாக. அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அருமையான அல்லாஹ்வினுடையவர்களே, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தேவையான ஓய்வு எடுத்துக்கொண்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ அவர்கிட்ட போவோம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் முதலாவது நடந்தது அல்லாஹ் தஆலா அங்கேயே ஏற்கனவே சொல்லியிருந்தான். என்ன சொன்னா, நீங்கள் பூமிக்கு இறங்கினால் போராட வேண்டி இருக்கும் இல்லையா? அங்கே உங்களுக்கு உணவு உடை நீர் இடம் எல்லாம் ஃப்ரீ, போராட்டமே கிடையாது. ஆனால் நீங்கள் பூமிக்கு வந்தால் போராட வேண்டியிருக்கும் சொன்னான். முதலாக அல்லாஹ் தஆலா அந்த போராட்டத்தை காமிச்சு அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோதுமை தானியங்களை கொண்டு வர்றாங்க. அந்த விதைகளை கொண்டு வந்து அதை இப்படி விதைக்கணும், எப்படி சாகுபடி செய்யணும்லாம் சொல்லி கொடுத்தாங்களாம். அதெல்லாம் சொல்லி கொடுத்து அதை எடுத்து அவங்க விதைக்கிறாங்க. அதுக்குள்ள மாவு தயார் செய்து நல்லா ரொட்டியை போடுறாங்க. ரொட்டி கையை விட்டு தவறி ஓடுகிறது. உயர்வான இடத்துல தாழ்வான இடத்துக்கு ஓடியது. அவர் ஓடி சென்று அந்த ரொட்டி பச்சையில் அதை எடுத்து சாப்பிட்டாங்க. அப்பதான் நினைச்சாங்க அல்லாஹ் சொன்னது உண்மைதான், நாம் போராட ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னாங்க. போராட்டம் மனிதனுக்கு அங்கே ஆரம்பித்து விட்டது என்ற செய்தியும் இங்கே இருக்கிறது. அடுத்தது அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆரம்ப காலத்தில் 2 விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். இருந்தாலும் வரிசைப்படி பார்த்தால் முன்னால் ஒரு விஷயத்தை பின்னாடி சொல்லிட்டு 2வது ஒரு விஷயத்தை நான் முன்னால் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை பெற்றுக் கொண்டு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா சகோதரன் சகோதரிக்கு இடையிலேயே கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறான். ஏன்னா அப்படிதான் இனப்பெருக்கம் ஏற்படும். அப்போ ஒரு நாள் பிறந்த சகோதரனுக்கும் மறுநாள் பிறந்த சகோதரிக்கும் தான் கல்யாணம். இந்த இடத்துல தான் ஹாபில் காபில் என்ற அந்த 2 மகன்களுக்கும் சண்டை வருது. ஏன்னு சொன்னால் காபில் நினைக்கிறாரு, என்னுடைய சகோதரி ஹாபிலுடைய சகோதரியோட அழகா இருக்கிறாள், அதெல்லாம் நானே கல்யாணம் முடிக்க போறேன்னு சொல்றான். ஆனால் அதை அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கொள்ளவில்லை. அது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு புறம்பானது. இருந்தாலும் அதற்கு முடியாது என்று சொல்லி காபில் ஹாபிலை கொன்றான். இது உங்களுக்கு தெரியும். ஏன் கொன்றான்? பொறாமை. அப்ப இதன் மூலமாக நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான பாடம், இந்த உலகத்துல முதல் 3 குற்றங்கள் நடந்ததுக்கு காரணம் என்ன? முதலாவதாக பெருமை, 2வது பேராசை, 3வது பொறாமை.
உலகத்தில் எல்லா விதமான குற்றங்கள் நடக்கிற காரணம் என்ன சொன்னால் அந்த 3 அடிப்படையில் தான் நம்ம இருக்கோம். இபிலிஸ் எல்லாம் பெருமை கொண்டான், அதில் முதலாவது குற்றம் ஏற்பட்டு தவறு ஏற்பட்டது. 2வது அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன அந்த இபிலிஸ் என்ன சொன்னா, நீங்க இங்கே சாப்பிட்டேன்னு சொன்னா நீங்க நிரந்தரமாக சுவனத்தில் இருந்து விடலாம், இறந்தமா இருந்து விடலாம் என்று அவன் அந்த வசுவாசை உண்டாக்கினான். நாம இங்கே இறந்துடணுமே, நிரந்தரமாக அங்கே இருந்துடலாமே, ஏன் பூமிக்கு போய் கஷ்டப்பட, ஏன்னா அல்லா தஆலா எல்லா பேர்லையும் கட்டு கொடுத்துட்டானே. அப்போ இங்கே வந்து அந்த போராட்டங்கள்லாம் இல்லாமல் நாம் தப்பித்துக்கொள்ள இங்கே இருந்து விடலாமே என்ற அந்த பேராசை 2வது ஏற்பட்டது. 3வது ஹாபிலை கொண்டானிய பொறாமை. எனக்கு போடக்கூடிய பொண்ணு அவருடைய பொண்ணோட அழகா இருக்கிறாள், மன்னிக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய மணப்பெண் என்னுடைய மனைவியோட அழகா இருக்கிறாள் என்ற அந்த பொறாமை. இந்த 3 அடிப்படையில் எந்த மனிதன் எந்த காரியத்தை செய்தாலும் அது நிச்சயமாக அழிவிலே கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை அல்லாஹ் தஆலா முதல் 3 சம்பவங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டான். இந்த 3 விட்டு நாமல் தவறிக்கொள்ள வேண்டும். ஆனால் மனிதன் பாருங்க, இந்த உலகத்தை எந்த காரியம் செய்தாலும் இந்த 3 அடிப்படையில் தான் செய்யலாம். ஆனால் எதன் அடிப்படையில் செய்ய வேண்டும், எதன் காரணம் கொண்டு செய்ய வேண்டும்? நாம் இந்த உலகத்தை எந்த காரியம் செய்தாலும் நம்முடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கமாக தான் இருக்கும். அதையும் அல்லாஹ் தஆலா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையை நடக்க வச்சு. இந்த சம்பவத்தை மரியாதைக்குரிய அபுத்தாய் ஹஜ்ரத் அவர்கள் ஒரு பயானில் சொன்னாங்க. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்த உடனே எல்லா அந்த படைப்புகளாக இருக்கு பாருங்க, மற்ற படைப்புகள் ஏற்கனவே இந்த பூமியில் இருந்த மிருகங்கள், பறவைகள், எல்லா இனங்களும் என்ன செய்தா அவரை பார்க்க வருது. இல்லை என்ன அல்லாஹ் தஆலா அஷ்ரஃபுல் மக்லூகாத், நீ அழகான ஒரு படைப்பை படைச்சிருக்கிறான், அதனால அந்த படைப்பை பார்க்கணும், படைப்பை பார்க்கணுங்கிற ஆசையில் எல்லாரும் வர்றாங்க. சிங்கம் வருகிறது, புலி வருகிறது, மற்ற மிருகங்கள் எல்லாம் பார்க்க வருதான். இப்படி பார்க்க வரும் பொழுது மான்களும் வருது. மான்களை வரும் பொழுது எல்லா மான்களும் வரல. ஏன்னு சொன்னால் மான்களுக்கு அவருடைய அறிவுக்கு என்ன அழகு, நம்மளை விட அழகு, மான்கள் ரொம்ப அழகாக இருக்கு, அதனால மான்கள் வரலையே. மான்கள் சில மான்கள் மட்டும் வருது. இந்த மான்கள் சில மான்கள் வந்த உடனே அதை அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மானுடைய அழகை பார்த்து அதை அப்படியே தடையை கொடுக்குறாங்க. மானுடைய முதுகுல தடையை கொடுக்குறாங்க. மான் முதுகுல தடவுன அதுல இருந்து கஸ்தூரி வாசம் ஆரம்பிச்சாங்க. அந்த மானுடைய முதுகுல கஸ்தூரியுடைய வாசம் வர ஆரம்பித்து விட்டது. உடனே ஒவ்வொரு மானும் தடவுறாங்க, ஒவ்வொரு மானுடைய முதுகிலும் இருந்து கஸ்தூரி மனம் வருகிறது. இந்த மான்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்பி போகுது. திரும்பி போன உடனே மற்ற மான்கள்லாம் பார்த்தது, என்ன வீசலங்கை வருகையுமா புனிப்படி மணக்க மணக்க வரையில, என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடவுனாங்க, உடனே எங்கள் மீது வாசம் வந்துட்டுன்னு சொன்ன உடனே அத்தனை மான்களும் பயணம் கட்டிடுச்சு. எல்லா மான்களும் ஆஹா நாம தவறு செய்து விட்டோமே என்று எல்லா மான்களும் திருப்பி போகுது. மிச்ச மீதி இருக்கிற மான்கள்லாம் அப்போ படைப்பில் எவ்வளோ இருந்ததோ 100 வைங்களேன், 50 வந்துட்டு போயிருச்சு, அடுத்த 50 வருது. இப்போ மறுபடியும் அந்த மான்கள்லாம் வந்தோடனே அதையும் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தடையை கொடுக்குறாங்க. ஆனால் தடையை வாங்க தடவுறாங்க, ஒரு மானுடைய மேனில வாசத்தை காணும். மானுடைய தடையை கொடுக்குறாங்க, இப்போ வாசம் இல்லை. இப்போ அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்ட அந்த மான்கள் என்ன சரி உங்களுக்கு பவர் முனிங்கி போச்சு போல சொல்லி போயிட்டாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை கேட்குறாங்க, யா அல்லாஹ் முன்னால் வந்த மான்களுக்கு நான் மேலே தடவுனேன், நீ கஸ்தூரி வாசத்தை வரவைத்தாய், இப்போ உள்ள மான்களுக்கு நான் மேலே தடவுறேன், நான் வாசத்தையே காணாம, என்ன காரணம் கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், அதமே முன்னால வந்த மான்கள் எனக்காக உண்மை காண வந்தார்கள், இப்போ வந்த மான்கள் கஸ்தூரி மனத்திற்காக வந்தார்கள். அங்கே இஹ்லாஸ் இருந்தது, இங்கே செல்ஃபிஷ்னஸ் தான் இருக்குது, சுயநலம் இருக்குது, அதனால அது வாசம் வரவில்லை என்று. அப்போ நாம எந்த காரியம் செய்தாலும் அதில் பொறாமை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, இஹ்லாஸ் என்ற ஒன்று தான் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்ய வேண்டும். அதுக்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீங்கள் எதையே செய்யாமல் விட்டாலும் அதுவும் அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கணும். செய்தாலும் அல்லாஹ்வுக்காக, செய்யாமல் விட்டாலும் அல்லாஹ்வுக்காக. பொதுவாக பள்ளிவாசல்ல லோஹர் தொழில் இஷா தொழில் முடிஞ்ச உடனே சுன்னத்துக்கு அப்புறம் இந்த நஃபில் வணக்கங்கள்லாம் சொல்லுவோம். ஆனால் பாருங்க 4 பேருக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் தொழுகிறதுக்கு மடங்காது. ஏன், ஒன்று நான் தொழும்போது அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அல்ல அவங்க நம்மளை இப்படிதான் நினைப்பாங்களோ, இல்லை நமக்கு கிபர் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வரும். கஸாலி இமாம் சொல்றாங்க, நீ பள்ளி ஆசிரியர்களே 8 இதை தொழுதிட்டு இங்கே அவங்க ஆட்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு காமிக்கிறதுக்காக நீ தொழுதாலும் அந்த ரியா இஹ்லாஸை விட்டு வெளியே வந்துட்டார். ஆனால் இவங்கெல்லாம் பார்க்குறாங்களே, எங்கே என்னை புகழ்ந்து விடுவார்களோ அல்ல எங்கே எனக்கு அந்த எண்ணம் வந்துடுமோ என்று நீ தொழுவாமல் விட்டாலும் ரியாங்கிறாங்க. ஏன், நீ செய்ததும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், செய்யாமல் விடுவதும் அல்லாஹ்வுக்காக தான் இருக்கணும். அது உன்னுடைய இதுக்காக இருக்கக்கூடாது என்ற அந்த செய்தியும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை, தொண்டை கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால நம்முடைய சகோதரத்தை வந்திருக்காங்க, மிக அழகாக பைத்து ஓதக்கூடியவங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு பைத்தை மட்டும் நான் ஓத வேண்டும் சபை சார்பாக கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அவங்களுக்கு தான் வாய்ப்பு.
முக்கியம். இடையில நம்மளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நிறைவேற்ற நினைவு கூற வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த நூரல் முஹம்மதியா முதல் ஷஃபாத் முஹம்மதியா வரையினுடைய தலைப்புல நூரல் முஹம்மதியா என்ற கட்டத்தை நாம் தாண்டி விட்டோம். இதுக்கு மேலே நம்ம சொல்லுவதற்குரிய இந்த ஆரம்பத்தில் விஷயம் இது காரணம் சொல்லி வந்திருக்கிறோம். இப்போ நாம் பார்க்க வேண்டியது இந்த உலகம் ரசூலே முஹம்மதியா என்ற இந்த உலகத்தை பற்றியும் நாம் போய் சேர வேண்டிய ஷஃபாத் முஹம்மதியா என்ற அந்த கடைசி நிலையை பற்றி தான் நான் அதிகமாக சிந்திக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நம் ஆரம்பத்து கால செய்தியில் அத்தனையும் பார்த்தது காரணமே அதில் உள்ள பாடங்கள் படிப்பு நிலை எடுத்து அதை இந்த நடைமுறை வாழ்க்கையிலே கடைபிடித்து நாம் சலாமத்தாக போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லணும். நாம் இந்த உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்ம ரப்பை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த மனிதன் இந்த உலகத்திலேயே வாழ அனுப்பப்பட்டிருக்கிறான், ஆனால் மனிதன் இந்த உலகத்தை அறிய வேண்டிய முறையில் அறிந்து கொள்ளாமே இருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகம் இருக்குது, இந்த உலகமுடைய நேசம் அதுதான் உலகத்தில் பல வழிகடலுக்கும் பல நஷ்டங்களுக்கும் காரணமாக அமைந்து விடுகின்ற காரணத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தை பற்றி எந்த சான்றோர்கள் எடுத்தாலும் சரி, எந்த ஆன்மீகவாதிகள் எடுத்தாலும் சரி, உதாரணம் மூலமாக இந்த உலகத்துடைய விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாருங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறாங்க. பல சம்பவங்கள் மூலமாகவும் நமக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் விளக்கி காமித்திருக்கிறார். பாருங்க, கிழக்கு பக்கம் ஒரு மலை இருக்குது. கிழக்கு பக்கம் ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு பெயர் பிரவாமை. அப்ப கிழக்கு பக்கம் ஒரு மலை இருந்தா பிரவாமின்னு மேற்கு பக்கம் ஒரு மலை இருக்கணும்ல. மேற்கு பக்கம் இருக்கிற மலை இருக்குது, அதுதான் இரவாமை. கிழக்கு பக்கம் உள்ள பிரவாமை என்ற மலையிலிருந்து நாம் பிறக்கிறோம், இருக்கிறோம், இறக்கிறோம். இரவாமை என்ற மலைக்கு நாம் சென்று விடுகிறோம். இந்த பிரவாமை என்ற மலைக்கும் இரவாமை என்ற மலைக்கும் நடுவில் இருக்க பள்ளத்தாக்கு இருக்கு பாருங்க, அதுதான் இந்த உலகம். இந்த உலகம் என்ற பள்ளத்தாக்கில் விழுந்து விடாமல் நாம் இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு போய் சேரணும். இது ரெண்டுக்கும் நடுவிலே கட்டப்பட்ட பாலம் தான் தீனுல் இஸ்லாம். இந்த தீனுல் இஸ்லாம் என்ற பாலத்தில் நாம் நடக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய அந்த உலகம் என்ற பள்ளத்தாக்கை நாம் பார்க்கலாம். ஆனால் அதை நேசிக்க துவங்கி அதிகமாக அதிலே லயித்து விடக்கூடாது. பொதுவாக உயரமான ஒரு இடத்துல இருந்து கீழ் நோக்கி பார்க்கும்போது வெற்றிகோள் ஒன்று வந்துடும் இல்லையா, அது விழுந்து விட வேண்டும். அப்போ நம்முடைய இலக்கு என்னமா இருக்கணும்? நாம் பிரவாமை என்ற மலையிலிருந்து இறங்கிவிட்டோம், நாம் தீனுல் இஸ்லாம் என்ற அந்த பாலத்திலே நாம் ஷரியத் என்ற அந்த பிடியை பிடித்து கொண்டு நாம் இரவாமை என்ற அந்த மலைக்கு நாம் சென்று விட வேண்டும். அதற்காகத்தான் இறக்கிறோம். மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி சொல்றாங்க, மனிதன் இறக்கிறான் எதற்கு? இரவாமைக்கு செல்வதற்காக அப்படிங்கிறான். அப்ப இந்த உலகத்துடைய அந்த பள்ளத்தாக்கை நாம் ரசித்துக் கொண்டிருந்தோம் சொன்னால், அதை அதிகமாக நோக்கணும் சொன்னால் அதை நாம் விழுந்து விடுவோம். விழுந்து விட்டால் அதிலிருந்து நம்ம மீளவே முடியாது. ஏனென்றா உலகம் என்பது நம்மை வீழ்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால் அதனுடைய விஷயத்திலே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான இன்பங்களை வைத்திருக்கலாம், அதை நேசிக்கக்கூடிய தன்மையை வைத்திருக்கலாம். அல்லாஹ்வே சொல்றான், ஜுய்யின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசாஇ மினன் நிசா என்ற அந்த வசனம் சூரா இம்ரானுடைய 14வது வசனம். பெண்கள், ஆண் மக்கள், அடையாளம் எனப்பட்ட குதிரைகள், பொன் வெள்ளி நகைகள், விளைச்சல் நிலங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஆகமாகப்பட்டிருக்கிறது, நேசிப்பது ஆகமாகப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி நேசம் இருந்தாதான் இந்த உலகம் சுழலும். பொருள் நேசம் இருந்தாதான் வியாபாரம் நடக்கும். மனைவி மக்களுடைய நேசம் இருந்தாதான் மனிதன் வருவான். தாய்மாரெல்லாம் நிறைய இருக்கிறாங்க, பட்டு புடவைக்கும் தங்கக்கும் அவங்க நேசம் போய்விட்டா என்ன ஆகும்? சந்தோஷப்படலாம், ஆனா பட்டுப்புடவை வியாபாரியோட கதி என்ன ஆகும்? பட்டு நெய்பவருடைய கதி என்ன ஆகும்? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்தை சுழற்றி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு காரியத்திலும் நேசம் வேண்டும், அந்த நேசம் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வே என்ன எச்சரிக்கிறான், அந்த எல்லாத்தையும் நீங்க நேசிக்கக்கூடிய அளவு நேசியுங்கள், அளவு கொடுத்து போகிறார்கள். என்னிடம் உள்ளது சிறப்பானது, அல்லாஹ்வும் எந்த ஹுஸ்னுல் மஆப் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அப்ப அந்த உலகத்திலே நீங்க இருங்க, ஆனால் தாமரையிலை தண்ணீர் போல இருங்க, அதிகமாக நேசித்திருங்க என்று அதில் இறங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க எச்சரிக்கிறான். இன்னும் இந்த உலகத்தை பற்றிய நிறைய செய்திகள் இருக்கிறது, சொல்லக்கூடிய நேரம் இப்பொழுது இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் 10ஆம் பாகத்தில் சொல்லிக்கிறோம். ஆனால் முடிப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தை பற்றிய ஒரு முக்கியமான இதுதான் உலகம் என்று நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு சம்பவம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லி நான் முடித்து வருகிறேன். ஏற்கனவே இந்த சம்பவத்தை நான் முந்தைய கிதாபில் படித்திருந்தால் கூட இன்று இந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நாட்டம். அதனால நமது ஜமால் தந்த இஸ்லாமிக் டைரி நூலில் நான் படிக்கக்கூடிய நினைவூட்டக்கூடிய அந்த வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதை மட்டும் நான் சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் முடித்து விடுகிறேன். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னோட இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யன், ஒரு ஹவாரியும் ஒரு சிஷ்யனோட என்ன செய்யறாங்க, காட்டு வழியாக செல்கிறார்கள்.
அவங்கள்ட்ட 3 ரொட்டி இருக்குது. இந்த 3 ரொட்டியில் ஒரு இடத்த பசி வந்த உடனே இவங்க ஒரு ரொட்டியும் அந்த சிஷ்யன் ஒரு ரொட்டியும் சாப்பிட்றாங்க. 3வது ரொட்டியை அங்கே வச்சுட்டு அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கை கழுவ போகிறாங்க. ஆற்றுக்கு கை கழுவும் போது இந்த ஆள் என்ன செஞ்சுட்டான், அந்த ரொட்டியை சாப்பிட்டார். ரொட்டியை பசிச்சோ ஆசைப்பட்டு சாப்பிட்டான்னு வைங்களேன். ஆனால் மனிதன் பாருங்க, இந்த உலகத்துடைய நேசத்தில் எப்படி போய் சொல்கிறாங்க. இப்போ அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்து கேட்டாங்க, இந்த 3வது ரொட்டியை யார் சாப்பிட்டா? உடனே இந்த ஆள் போய் சொல்லிட்டாரு, எனக்கு தெரியாது, யார் சாப்பிட்டன்னு தெரியாது, மிருகம் எடுத்து போயிருக்கேன், எனக்கு தெரியாதுன்ட்டார். அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் சொல்லலை. சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே மறுபடியும் அடுத்த உணவு வேலை வருது, பசி வந்துருச்சு. அப்போ ஒரு மானை பிடித்தார்கள். அந்த மானை பிடித்து அதை அறுத்து அதை 2 பேரும் சமைத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அந்த முள்ளுகளை எல்லாம் ஒன்றா சேகரித்து வைத்து அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன் அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு நீ எழுவாயாக என்று சொன்ன உடனே அந்த மான் உயிர் பெற்று எழுந்துவிட்டது. இப்போ எழுந்த உடனே அந்த சிஷ்யனை பார்த்து சொல்றாங்க, இந்த மானுக்கு உயிர் கொடுத்தவன் எவனோ அவன் பெயரால் கேட்கிறேன், அந்த 3வது ரொட்டியை யார் சாப்பிட்டா கேட்குறாங்க. அப்பவும் அந்த சொல்லிட்டான், எனக்கு தெரியாது, நான் சாப்பிடல அப்படின்ட்டு. ஒன்றும் சொல்லலை. அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் நடந்து போறாங்க. நடந்து போன உடனே ஒரு 6 குறுக்கிடு. அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னோட கையை பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கையை பிடித்து கொண்டு அந்த ஆற்றின் மேலே நடந்து போறாங்க. ஆற்றின் மேலே நடந்து அக்கறை அடைகிறார்கள். அடைந்த உடனே அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதனை கேட்கிறாங்க, இந்த ஆற்றின் மீது நம்மை நடக்க வைத்தவன் எவனோ அவன் பெயரால் கேட்கிறேன், யார் அந்த 3வது ரொட்டியை சாப்பிட்டது? அப்பவும் போய் சொல்லிட்டான், எனக்கு தெரியாதுன்ட்டான். இது அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு மணல் வெளியே வருது. மணல் வெளியில் ஒரு மணலை சிறங்க குவிக்கிறாங்க. 3 பங்கு குவியலாக குவிச்சு சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு அவளும் தங்கமாக மாறட்டும்னு சொல்கிறாங்க. 3 குவியல் தங்கம் வந்துருச்சு. தங்கம் வந்த உடனே அது ஈசாலாம் சொன்னாங்க, இந்த 3 குவியல் தங்கத்தில் 1 பங்கு எனக்கு, 1 பங்கு உனக்கு, இன்னொரு பங்கு அந்த ரொட்டி சாப்பிட்டானே அவனுக்கு, அதுக்காகத்தான் கேட்டேன்டாங்க. உடனே நம்ம என்ன செஞ்சா, அவ்வளோ ஆசையில் 3வது ரொட்டி நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். உடனே நான் தான் சாப்பிட்டேன்னு ஒத்துக்கிட்டான். கற்பனை சம்பவம் அல்ல, உண்மையான சம்பவம். இஹ்யா உல்முதீன்ல இமாம் கஜ்ஜாலி இமாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 3வது நான் தான் சாப்பிட்டேன்னு ஒத்துக்கிட்டான். இப்போ அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 2 பங்கு எடுத்துக்கன்னு சொல்லலை, 3ஐயும் நீயே எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கத்தலைமையை விருப்பக்கூடியவர் இல்லை நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு ஆள் கேட்டாராம் ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, நீங்கள் இந்த தண்ணி மேலாம் நடக்கிறதுல எப்படி அப்படின்ட்டு. உடனே சொன்னாங்களாம், ஒரு கையில் மண்ணை எடுத்தாங்க, இன்னொரு கையில் வந்து மண்ணையும் தங்கம் மாற்றினாங்க. இது 2க்கும் உங்களுக்கு எப்படி தெரியுது? இது என்னங்க மண்ணு, இது என்ன தங்கம்ல அப்படின்றாராம். எனக்கு 2மே ஒன்று தான் அப்படின்றாங்க. அதனால தான் அல்லாஹ் எனக்கு இப்படி சக்தியை கொடுத்துருக்காங்க. இதான் ஆரிஃபீன், இதான் வலிமார்கள், 2மே அவங்களுக்கு ஒன்று தான். அப்போ அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, 3ஐயும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவன் பார்த்தா 3 குவியல் தங்கம் இருக்குது, இதை எப்படி கொண்டுட்டு போகிறது ஊருக்குள்ள? சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேரும் அங்கிட்டு வர்றாங்க. இப்போ இந்த 2 பேரும் வந்தவொடனே தங்கம் இருக்குது, அவனு இருக்குது. இப்போ அவங்களை எதிர்க்க முடியாது, சமாதான உடன்படிக்கை நடக்குது. எப்படி? நம்ம ஆளுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிறோம், சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ 3 பேர் காத்து கொண்டு இருக்கிறார்கள், ஏதாவது வாகனம் கிடைக்குன்னு போக முடியல. அப்போ பசி எடுக்க ஆரம்பிச்சது. அல்லாஹ் தஆலா பசியை கொடுத்துட்றான். பசியை கொடுத்தோன்னு முடிவு பண்ணுறாங்க, சரி 3 பேரில் ஒரு ஆள் ஊருக்குள்ளே போய் பசியாரை வாங்கிட்டு வரட்டும். இப்போ பசியாரை வாங்க அவன் போயிட்டான். இவங்க 2 பேருக்கு சைத்தான் வேலை செய்கிறான், நப்சு வேலை செய்யுது. சைத்தான கூட பழியப்படக்கூடாது, நப்சு தான் காரணம். சரி நப்சு வேலை செய்யுது, ஏன் அவனுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும்? உலக பொருளாதார ஆசை மனிதனை எப்படி துரோகத்தை கொண்டு போய் விடுதுன்னு சொல்ல பாருங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தண்ணியிலே புல் பூண்டு முளைக்குத அந்த மாதிரி பொருளாதார ஆசை நம்பிக்கை துரோகத்தை வளர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லாம் காப்பாற்று. அப்ப இவன் நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. எப்படி வருது? நம்ம ஆளுக்கு 1.5 பங்கு எடுத்துக்கிருவோம், அதனால் அவனை கொலை செய்து விடலாம் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறானே இவனோட இவங்க 2 பேரோட இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும், 3ஐயும் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்லி வரும்போதே சாப்பாட்டு விஷத்தை கலந்து தான் கொண்டுட்டு வர. இப்போ நேரம் அங்கே வர்றாங்க, வந்த உடனே பாஞ்சு 2 பேரும் அவனை அடிச்சு கொண்டுட்டாங்க. அவன் செத்து போயிட்டான். செத்து போயிட்டு எப்படி பசிக்குது 2 பேரும் சாப்பிடுவோண்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க, இவங்களும் இறந்து விட்டார்கள். இப்போ அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வர்றாங்க. ஆதா துனியா, இதுதான் உலகம், இதுதான் உலகம் சொல்லி அந்த 3ஐ மண்ணாக போட்டுன்னு சொன்னாங்க. அது மண்ணாக போய்விட்டதுன்னு சொன்னாங்க. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிஞ்சு கொள்ள பாடம் என்ன? இந்த உலகத்துடைய செல்வம், உலகத்துடைய செல்வத்தை தேடக்கூடிய ஆசை நம்ம நம்பிக்கை துரோகத்திலையும் கெடுதலையும் எல்லாத்திலையும் கொண்டு போய் விட்டு விடுகிறது. அதுக்கும் சம்பாதிக்க கூடாதா? உலகத்தை நேசிக்க கூடாதா? எல்லாம் நேசிக்கலாம், பிள்ளைகளை நேசிக்கலாம், செல்வத்தை நேசிக்கலாம், எல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் சொல்லும் போது இதை விட
என்னை துவக்கி வரக்கூடிய ஆக்கிரத்துடைய சிந்தனை, அதை நீங்க பாருங்க, அதை எண்ணுங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். யார் இந்த உலகத்தை நேசிக்கிறார்களோ அவருக்கு இந்த உலகம் தான் கிடைக்கும். யார் ஆகிரத்தை நேசிக்கிறார்களோ அவருக்கு ஆகிரத்தும் கிடைக்கும், இந்த உலகமும் கிடைக்கும் என்று இமாம் சாதி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், பூமியில உள்ள அத்தனை இன்பங்கள் தான், ஆனா அவளை உங்களுக்கு நான் சோதனையாக வைத்திருக்கிறேன், அவளை நேசிக்காதீங்க. அல்லாஹ் தஆலா சூரா கஹ்ஃபுடைய இந்த 7வது வசனத்தில் சொல்றான், இல்ல அதாவது இந்த உலகத்துல ஜீனத்தான விஷயம் அத்தனையும் உங்களுக்கு நான் சோதனையாக வைத்திருக்கிறேன். சோதனை வச்சிருக்கிறான். அல்மால் வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்து கைரும் இந்த ரப்பிக ஸவாபம் வ கைரும் அமலா. இந்த உலகத்தில் உங்களுடைய செல்வம், இந்த உலகத்திலுடைய உங்களுடைய பிள்ளை குட்டிகள் எல்லாமே ஜீனத்து அழகுதான், ஆனால் பாக்கியத்து ஸாலிஹாத் நல்ல அமல்கள், ஆகிரத்தை நம்பிக்கை வைத்து நீங்க செய்யக்கூடிய அந்த நல்ல அமல்கள், அதுக்கு தான் நல்ல கூலி அங்கே இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகம் என்ற சமுத்திரத்தில் மேல நாம் அந்த ஈமான் என்ற கப்பலில் தக்குவா என்ற துடுப்பை கொண்டு இஹ்லாஸ் என்ற பாய்மரத்தை கொளுத்தி நாம் சென்று கொண்டிருப்போம். அதை விட்டுவிட்டு உலகத்தை நேசிக்கிறேன் என்று அங்கே நின்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் என்ற தண்ணி அந்த கப்பலிலே வந்து ஏறிவிட்டால் கப்பலே மூழ்கி போய்விடும், உலகத்தில் நாம் தப்பிக்க முடியாமல் போயிடும். அந்த எச்சரிக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு தந்து என்றென்றும் இந்த வாழ்க்கை சீரிய வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் மற்ற உலகத்தை பற்றி இன்னும் அதிகமான செய்திகளை இதை தொடர்ந்து செய்யக்கூடிய 10வது பாகம் அடுத்த வாரமே பேலாத்தான் இருந்து இன்ஷா அல்லாஹ் இருக்கும். அல்லது மரியாதைக்குரிய ஷேக்னா அவர்கள் அடுத்த வாரம் நானே பேசுகிறேன் என்று அவர்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் பேசுவார்கள். வரக்கூடிய வாரங்களில் 10வது பாகம், 11ஆம் பாகம், 12ஆம் பாகம் அதற்கு மேலே தாண்டி போகாது, பயப்பட தேவையில்லை. ஆகவே தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மஜ்லிஸை சிறப்பித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த உரையை முடிவு செய்கிறேன். வாஹிர் தானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وسندنا ونبينا مولانا محمد عبده ورسوله وصلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما وارزقني فهما تفهيما. மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஆலிம் பெருந்தகைகளே, இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஃபضலை கொண்டு இந்த நூரல் முஹம்மதியா முதல் ஷஃபாஅத்துல் முஹம்மதியா வரை என்ற தொடர் பயானை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தை கொண்டும் நாம் அடைந்திருக்கிறோம். புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கு தான். இப்போ 10வது இலக்கை அடைந்து விட்டோம். அப்போ இன்னும் நமக்கு 2 இலக்குகள் தான் பாக்கி இருக்கிறது. 11வது இலக்கு, 12வது இலக்கு. ஆக நாம் எல்லையை நெருங்கிவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லை கோட்டை நெருங்கிவிட்டோம். அது வெறும் எல்லை கூடாக இல்லாமல் வெற்றியின் எல்லை கூடாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெற்றியின் எல்லை கூடை ஒருவன் அடைவரான் என்றால் அப்படி அடையக்கூடிய தருணத்தில் அவர் என்ன செய்யணும்? வெற்றியின் எல்லை கூடை ஒரு நெருங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்வார்? அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் வயதான காலம், அவங்க இபாதத்துகளை அதிகமாகிக் கொண்டே போனார்கள். இபாதத்துகளை அவர்கள் செய்யக்கூடிய நஃபில் வணக்கங்கள், தஸ்பீஹாத்துகள் மற்றும் எல்லா செயல்களையும் அதிகரித்துக் கொண்டே போனார்கள். ஒரு வருஷம் 2 ரக்காத் சொன்னால் அடுத்த வருஷம் 4 ரக்காத், அதுக்கு அடுத்த வருஷம் 6 ரக்காத் என்று தொழுகையும் உயர்ந்து கொண்டே போகிறது. இன்னும் மற்ற இபாதத்திலும் உயர்ந்து கொண்டே போகிறது, அதிகமாகிக் கொண்டே போகிறது, வயசாகி கொண்டிருக்கிறது. அப்ப அவருடைய வாங்க அலிம் சஸ்லாம் வாங்கி வாங்க, அப்ப அதிகரித்து கொண்டே போகிறது இபாதத். அவருடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க அவர்கள்ட்ட கேட்குறாங்க,
அபு மூசா அஷ்அரி அவர்களே, வயதாகிக்கிட்டே போகுது, இபாதத்தில் அதிகரித்து கொண்டே போகிறீல்ல, கொஞ்சம் குறைச்சிக்கிற கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அன்று அவர்கள் கேட்டார்கள், இன்றும் அப்படி கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உலக விஷயங்கள்ல ஒரு மனிதன் எவ்வளவுதான் வியாபாரம் பண்ணி எவ்வளவு சம்பாதித்தாலும் வயசானாலும் நியாயமா சம்பாதிச்சிடல, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சமுதாய சேவையில் ஈடுபடுல அப்படின்னு கேட்கறவங்க யாரும் கிடையாது. ஆனால் மார்க்க விஷயங்களில் சற்று அதிகமாக போனால் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளக்கூடாதா என்று கேட்பது ஒரு வளமையா இருக்கிறது. இப்ப அந்த காலத்துல அவர்கள் வயதான காரணத்தினால் அவருடைய உறவினர்கள் அக்கறையில கேட்கிறாங்க, இப்படி வயதாகிட்டு இருக்குது, இந்த சமயத்தில் நீங்கள் இபாதத்துகளை அதிகரித்துக் கொண்டே போகிறீர்களே, தேவையான கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது அபு மூசா அஷ்அரி சொன்னாங்க, வேகமான ஓட்டப்பந்தயத்திலே ஓடக்கூடியவன் எல்லையை எட்டும் போது அவன் என்ன செய்வான், வேகத்தை அதிகப்படுத்துவான். இப்ப நானும் எல்லையை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன், அதனால என்னுடைய வேகத்தை அதிகப்படுத்துகிறேன் என்று சொன்னாங்க. அதே மாதிரி நாம் இன்னும் 2 எட்டுகள் தான் போக வேண்டியிருக்கிறது. ஒரு தொடர் ஓட்டத்தில் 10வது சுற்றுக்கு வந்துவிட்டோம், இன்னும் 2 சுற்றுகள் தான் பாக்கி இருக்கிறது. ஆகவே நாமும் இந்த சுற்றிலே வேகத்தை அதிகப்படுத்த வேண்டிய கடமையிலே இருக்கிறோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது, ஆனால் நேரம் அனுமதிக்காது. ஆகவே சற்று விரைவாக விஷயங்களை சொல்லிக்கொண்டே போவது நாம இருக்கும். நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தாய்மார்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப இந்த துனியாவுல, இந்த உலகத்துல மனிதன் அவனுக்கு ஒரு உருவம் இருக்கிறது. அந்த உருவத்தின் மூலமாக தான் மனிதனை நாம் மனிதன் என்று தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? அந்த மனிதன் செய்யக்கூடிய செயலால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவுக்கும் உருவம் உண்டு. ஆனால் அவன் செய்த செயலுக்கு உருவம் கிடையாது. சற்று விளக்கமாக சொல்வதாக இருந்தால், இப்ப ஜெயிதுன்னு ஒருத்தவர் இருக்கிறார், ஜெயிதுக்கு ஒரு உருவம் இருக்கிறது. அது ஜெயிதுக்கு அவருடைய சரீரத்தை கொண்டுதான் நாள் ஜெயிது என்று நாம் அறிந்து கொள்கிறோம் இல்லையா? இந்த ஜெயிது ஒரு கொடை விழலாக இருக்கிறார், அவர் கொடையின் காரணமாக ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. இப்ப அந்த பள்ளிவாசலுக்கும் ஒரு உருவம் இருக்கிறது, ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் அவருடைய கொடைத்தன்மைக்கு ஒரு தோற்றம் இருக்கிறதா என்று கேட்டால் தோற்றம் கிடையாது இல்லையா? அதே மாதிரி அதற்கு நேர் மாற்றமாக டெய்துன்னு ஒரு ஆள் இருக்கிறான், யோக்கிய பைய கடைந்தெடுத்த கஞ்சன், தன்னுடைய காசு பணத்தை எல்லாத்தையும் புள்ளி திஜோரியில பூட்டி வச்சிருக்கிறான். இப்ப டெய்துக்கும் ஒரு உருவம் இருக்கிறது, அவன் காசு பணத்தை பூட்டி வச்சிருக்கிறான அந்த திஜோரிக்கும் ஒரு உருவம் இருக்கிறது, ஆனால் அவனுடைய கஞ்சத்தனத்துக்கு உருவம் கிடையாது. அப்ப ஆங்கிலத்தை சொல்லுவாங்க சப்ஜெக்ட் பிரெடிகேட் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு தமிழ்ல சொல்வதா இருந்தால் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள்னு சொல்லுவாங்க. அப்ப சப்ஜெக்டுக்கு உருவம் இருக்கிறது, ஆப்ஜெக்டுக்கு உருவம் இருக்கிறது, இடையில உள்ள அந்த பிரெடிகேட் இருக்கு பாருங்க, அதுக்கு உருவம் கிடையாது. செயலுக்கு இந்த துனியாவில் உருவம் கிடையாது இல்லையா? ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளங்க வைப்பதற்காக ஒரு ஹதீஸின் மூலமாக ஒரு அந்த செயலுக்கும் ஒரு உருவத்தை கற்பனையாக சொல்லி நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைக்குது. அமல்களின் சிறப்பு என்ற அந்த நூல் இன்று எல்லா பள்ளியாசல்களையும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலும் இருக்கிறது, தமிழிலும் கிடைக்குது. ஜக்கரியா தஹலாவி அவர்கள் எழுதியது. அந்த அமல்களின் சிறப்புகளில் பல ஹதீஸுகள் பல சோர்ஸ்ல இருந்து எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸுடைய கருத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லக்கூடிய ஹதீஸுடைய நம்ம கருத்தை சொல்றோம். வார்த்தைக்கு வார்த்தை நம்ம ஹதீஸை சொல்ல போவதில்லை, சொல்லக்கூடிய தகுதி நமக்கு இல்லை. அந்த கருத்தை நம்ம சொல்றோம். சகோதரர்கள் இருக்கிறார்கள். இந்த 3 சகோதரர்கள்ல முதலாவது சகோதரனை பார்த்து அந்த மனிதன் கேட்கிறான், என்னுடைய சகோதரனே அல்லது நண்பனே, நீ எனக்கா என்ன செய்வாய் என்று. இந்த சகோதரன் சொல்றான், நான் உங்களுக்காக உன்னோட ஒன்னா இருப்பேன், உன்னோட நட்பு பாராட்டி கொண்டு இருப்பேன், உனக்கு தேவையான உதவி ஒத்தாசையும் செய்வேன், உன்னை நல்லா கவனிச்சுக்கிடுவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் நீ மூத்தாயிட்டுன்னு சொன்னா உன்னை விட்டு நான் சென்று விடுவேன் நான் அப்படிங்கிற முதல் சகோதரன். யார் இந்த முதல் சகோதரன் சொன்னால் அதுதான் இவன் தேடிய செல்வம், தேடிய சம்பாத்தியத்துல கிடைக்கக்கூடிய அந்த உபயோகம். அப்ப இவனுக்கு உருவம் இருக்கிறது, இவன் அந்த செல்வம் மூலமாக அடைந்த இன்பங்களுக்கெல்லாம் உருவம் இருக்குது. ஆனா அந்த சம்பாத்தியருக்கு பாருங்க உபயோகம், அதை உருவப்படுத்த முடியாது. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக ஒரு கற்பை இவன் ஒரு சகோதரனாக நமக்கு விளக்குகிறார். இவன் சொல்லிடுறான், நீ மௌத்தா போனா உன்னை விட்டு நான் எங்கேயாவது சென்று விடுவேன். உண்மை ஹக்கீகத்து அதுதான். கொஞ்சம் இறந்து விட்டான்னு சொன்னால் அவன் தேடிய செல்வம் எல்லாமே வேற இடத்துல போயிடுது. அதற்கு மேல அவனுக்கு அந்த செல்வத்தை கொண்டு போய் அவன் கிடையாது இல்லையா? யாராவது செல்வம் நான் பெரிய கோடீஸ்வரன், எனக்கு 6 அடி மண்ணெல்லாம் பத்தாது, 60 அடி தோண்டுங்கன்னா தோண்டிடுவோமா? அது மல்லியாசல 6 அடி தான் நல்லாட்டுடு. அப்ப அந்த உபயோகம், அவன் தேடிய செல்வம் அவனுக்கு உபயோகம் இல்லாமல் போயிருது. இவன் முதலாவது சகோதரன். 2வது சகோதரனை பார்த்து கேட்கிறார் இந்த மனிதன், சகோதரனை நீ எனக்கு என்ன செய்வா?
இந்த சகோதரன் சொல்றான், நானும் உனக்கு உதவியாக இருப்பேன், உனக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் கலந்துக்கிறேன், உனக்கு தேவையான எல்லா சேவைகளும் செய்வேன், எல்லாம் உன்னோடே இருப்பேன், உனக்கு நட்பு பாராட்டுவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் நீ வஃபாத்தாகிவிட்டால், மூத்தாகிவிட்டால் உன்னை கஃன் துணியிலே சுருட்டி உன்னை மையத்தங்குழியிலே அடுக்கிவிட்டு நான் திரும்பி சென்று விடுவேன், சென்று உன்னை நான் நினைவு கூறுவேன், உன்னை பற்றி நல்ல விஷயங்களை நான் சொல்லுவேன் என்று சொல்றாங்க. இந்த சகோதரன் தான் நம்மளுடைய உறவு முறையாக இருக்கிறது, நட்பாக இருக்கிறது. இந்த உறவு முறை நட்பு என்ற சகோதரன் நம்ம மையத்தாக்குற அந்த கபரு வரைக்கும் நம்மோடு வருவான். ஆனால் கபருக்கு பின்னால அவனுடைய துணை நமக்கு கிடையாது, அவன் திரும்ப சென்று விடுகிறான். நம்மை பற்றி நல்லா சொல்லுவான், அவ்வளவுதான். நம்மை பற்றி புகழ்ந்து கூறுவான், எவ்வளவு சீதேவியா இருந்தார், எவ்வளவு நல்லவராக இருந்தார் என்றெல்லாம் கூறுவான். எவ்வளவோ குறைகள் இருந்தால் கூட சொந்தக்காரங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு நமக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள், ஒருவர் வஃபாத் ஆகிட்டார்னு சொன்னால் அவருடைய என்ன தவறு செய்திருந்தாலும் அந்த தவறுலையை சுட்டி காட்டக்கூடாது. ஏன்னால் அவருடைய செய்த அந்த விளைவுகளின் பலனுக்கு சென்று விட்டார்கள். அதுக்குமா அல்லாஹ் படா நடிகாருடைய பாடு. அதனால அவரை பற்றி நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம கூறணும். இது நமக்கு இல்லை என்றால் மௌனமாக இருந்து விட வேண்டும். அவர் செய்த தவறுகளையோ எதையோ நாம் நினைவு கூறக்கூடாது. இது ஹதீஸுக்கு மாற்றமாக அமைந்திரும், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு மாற்றமாக அமைந்திரும். அல்லாஹ் காப்பாற்றும். அப்ப இவர் இரண்டாவது சகோதரன். மூன்றாவது சகோதரன் அவனை பார்த்து கேட்கிறாங்க, நீ என்னோட என்ன செய்வா, நீ எனக்கு என்ன செய்வா என்று அந்த மனிதன் கேட்கும் பொழுது அந்த சகோதரன் கூறுகிறான், நான் உன்னோட இருப்பேன், உனக்கு உதவி உத்தாசி செய்வேன், உனக்கு நன்மை செய்வேன், உனக்கு நட்பு பாராட்டுவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் நீ வஃபாத்தாகும் போது உன்னை அந்த கஃனுக்கு சுருட்டி உன்னை அந்த மையத்தாங்குழியில வைத்துவிட்டு முன்னால் உள்ள சகோதரன் திரும்பி சென்றது போலவோ இரண்டாவது சகோதரன் திரும்பி சென்றவோ செல்ல மாட்டேன், நான் உன்னுடையே வந்து விடுவேன் என்று சொன்னான். இவன் தான் உண்மையான நண்பனாக இருக்கிறான். எப்படி மண்ணுக்கு மேலே நமக்கு நட்பு பாராட்டி கொண்டிருந்தானோ அந்த நண்பன் நாம் மையத்தாங்குழிகளை போகும் பொழுது, நான் கபருக்குள்ளே வைக்கப்படும் பொழுது நம்மோடு ஒன்றாக வந்து விடுவேன் என்று சொல்கிறான். இந்த சகோதரன் தான் உண்மையான சகோதரன். இந்த சகோதரனை தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கிறார்கள். அவுகமா கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் நாம் ஓதக்கூடிய திருமறை குர்ஆன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த குர்ஆன் என்பது சொல்லியிருந்தாலும் கூட இன்னும் சில விளக்கவாதிகள் விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் மற்ற அஜி சொல்றாங்க, குர்ஆன் தொடங்கி நாம் செய்த சாலியத்தன நல்ல அமல்கள், இந்த அமல்கள் எல்லாம் அந்த சகோதரனாக இருந்து வாழும் காலமெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது. நாம் மண்ணறையில் வைக்கப்படும் பொழுதும் அது நம்மோடு வந்து விடுகிறது என்ற நமக்கு செய்தியும் கிடைக்குது. இது முக்கியமாக சொல்ல வர விஷயம், மண்ணுக்கு மேல இந்த மூன்று சகோதரனுக்கு உருவம் கிடையாது இல்லையா? ஆனால் இந்த மூன்றாவது சகோதரன் நம்மோடு கபருக்குள்ளே வந்து விடுகிறார். மண்ணுக்குள்ளே வந்து விட்டவுடனே அல்லாஹ் தஆலா அவருக்கும் ஒரு உருவத்தை கொடுத்து விடுகிறான். மேலே இருக்கும்போது ஓமானமாகத்தான் சொல்லப்பட்டது, ஆனால் மண்ணிற்குள்ளே செல்லும் பொழுது கபரிலே வைக்கப்படும் பொழுது அவர் நமக்கு ஒரு நண்பனாக அந்த இடத்துல உருவம் கொடுக்கப்பட்டவனாக ஆகிவிடுகிறார். மிக அழகான ஒரு வாலிபராக அவர் அங்கே இருப்பார். அந்த வாலிபராக இருக்கக்கூடியவர் அந்த கேள்வி கேட்கிறதுக்காக முன்கர் நக்கீர் வர்றாங்க. அப்படி அவர்கள் வரும் பொழுது இவர் அங்கே அமர்ந்து கொண்டிருப்பார். அமர்ந்து அவர்கள் சொல்லுவாருங்க, நீங்க யார் இங்க இருக்கிறீங்க, அல்லாஹ் தஆலா எங்களை இவரை கேள்வி கேட்பதற்காக அனுப்பியிருக்கலாம், நீங்க சற்று நகர்ந்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த இளைஞர் சொல்லிவிடுவார், இல்லை இல்லை, நான் இவரோடு இருப்பதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறது, ஆக நீங்க என்னை வைத்துக் கொண்டுதான் நீங்க கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த சகோதரனை பார்த்து சொல்வார், நண்பனே இப்பொழுது நீங்கள் தைரியமாக பதில் சொல்லுங்கள், உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று சொல்வார். சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம், கொஞ்சம் பல இடங்கள்ல நம்மிடம் எல்லாவற்றுக்கும் கேள்வி இருந்தால் கூட, நம்மள்ட்ட தவறு இல்லை என்றால் கூட, ஒரு முக்கியமான இடத்துல ஒரு விசாரணை செய்யும் பொழுது, குறிப்பா சற்று நேரத்துக்கு முன்னால நம்ம ஆசிரியத்தோட பேசிக்கிட்டு இருக்கும்போதோட சொல்லிக்கிட்டு இருந்தோம், எவ்வளவுதான் பாஸ்போர்ட்ல விசா எல்லாம் சரியா இருந்தாலும் அங்க இமிகிரேஷன் கவுண்ட்ல அரபி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது நேரம் திக்குதுங்களா இல்லையா? இப்போ எல்லா மனுஷ சுபாவம் தானே, எல்லாம் சரியா இருக்குதாங்க சொல்லத்தான் செய்யும். லக்கேஜில் ஒன்று மட்டும் டூட்டி சமானம் கிடையாது, இருந்தாலும் நாங்கள் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் போகும்போது இது கொடுக்கும்போது என்ன மாதிரி நிப்பாட்டிடுவானோ கேட்பானு தோணுதா இல்லையா? ஒரு இடம் ஏன் பெட்டியில் கோடு வேற போட்டு வச்சுக்கிது, என்னடா கோடு போட்டு வச்சு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னோன்னா இல்லை மறுபடியும் ஸ்கேன் பண்ணுங்கன்ட்டான். இன்னும் விஷயம் தெரியல, நமக்கு தெரியும் இல்லையா, யாராவது பொம்பளை நகையை வச்சு விட்டாங்கன்னு தெரியுதுன்னு பார்த்தா அங்கே போய் ஸ்கேன் போட்டால் அப்படியே அடுக்கடுக்காக தெரியுது. அங்கே தங்க பாலமாக வச்சிருக்காங்க, அடப்பா தங்க பாலமாக இருக்கு, அடுக்கடுக்காரங்க எனக்கு பயமா போச்சு, என்னன்னு தெரியலையே, வேற யாராவது வச்சு விட்டானா அப்படிங்கலாம் ரொம்ப பயமா போச்சு. கடைசி தொடர்ந்து பார்த்தா அவ்வளோ மசாபி டிஷ்யூ பாக்ஸ், இது மசாபி டிஷ்யூ பாக்ஸ் படாத படிச்சு பிடிச்சி. அப்ப அதனால அதோட பதட்டம் வருதா இல்லையா, ஒரு பயம் வருதா இல்லையா, நம்மளோட கேள்விகளுக்கு பதில் தயாராக இருந்தாலும். ஆனால் அப்போ அந்த மண்ணறையில் நாயகம் செல்லலாம், மண்ணறையில் நாம இருக்கும் பொழுது அந்த இளைஞன் ஒன்றா இருந்து நீங்கள் பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் கிடைத்ததா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ அருமையான ஒரு பேரை நமக்கு தந்திருக்கலாம்.
அதனால மலக்குள் அதான் மன்னரிலே வான்மறையின் துணையாய் வரச்செய்வாய் அல்லா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் தான் எழுதுவதற்காக. ஆக அங்க அந்த உருவம் கொடுக்கப்பட்ட அந்த நம்முடைய இளைஞர், அந்த நாம் ஓதக்கூடிய குர்ஆன் அல்லது நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல அமல்கள் நமக்கு அங்கே இருந்து அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க, நம்ம தைரியமாக பதில் சொல்கிறோம். நாம சென்றவுடனே அவர் சொல்லுவாங்க, இந்த நண்பரே நீங்கள் நல்ல மாப்பிள்ளவே நல்லபடியாக உறங்குங்கள் என்று சொல்லி அவர் அந்த சுவனத்துடைய அந்த பட்டு ஆடையை ஒன்று கொண்டு வரப்பட்டு அவர் போற்றி விட்டு மாப்பிள்ளை போல் உறங்குவார்கள் என்று நாம் ஹதீஸ்ல காணப்படுகிறது. அப்ப நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், மண்ணிற்கு மேலே நாம செய்யக்கூடிய செயல் உருவம் இல்லாத ஒவ்வொன்றும் மண்ணுக்கு அடியிலே போகும்போது அது உருவம் பெற்று விடுகிறது. இங்கே இது உருவம் பெறுகிறது. இதே சமயம் நான் சொன்ன செய்தி இல்லாம செய்துடைய டைப்பா இருந்தா, அதே கஞ்சத்துல இருந்தா, அங்க மண்ணறையில அவர் சம்பாதிச்சு இல்லாம அந்த பாம்பாக உருவெடுத்துடுது. அந்த கஞ்சத்தனமும் அவருக்கு மண்ணறைக்குள்ளே செல்கிறது. அது அங்கே பாம்பாக உருவெடுத்து அந்த மன்னரையும் அது பாம்பாக குத்தி கொண்டே ஆரம்பிச்சு விடுகிறது. அந்த முசீபத்தும் அவருக்கு கிடைச்சிது. அடுத்தாப்புல மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் மஹ்ஷர் மைதானத்தில் கூட்டமாக கூடியிருக்கிற நேரம், அந்த கூட்டியிருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஒரு பயங்கரமான தோற்றம் உள்ள, ஒரு அருவருப்பான தோற்றம் உள்ள, ஒரு தலைவிரி கோலமான இருக்கக்கூடிய ஒரு பிசுறு பிடித்த முடியோட நீண்ட நகங்களோட கோரமாக ஒரு வயசான கிழவி அங்கே இருப்பா. அந்த கிழவி அங்கே இருப்பா. யார் அந்த கிழவி? அவள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த கிழவி அல்ல. அந்த கிழவி தான் இந்த உலகம் என்று சொல்கிறது. உலகம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்கள், உலகத்தில் உள்ள கேளிக்கைகள், உலகத்தில் உள்ள இச்சைகள், உலகத்திலே மனிதன் எதையெல்லாம் தேடி போய் கொண்டிருந்தானோ, எதையெல்லாம் நேசித்துக் கொண்டிருந்தானோ, அது எல்லாமே ஒரு உருவம் பெற்று அது ஒரு வயசான கிழவின் அருவருப்பான ஒரு கிழவின் தோற்றத்தில் அங்கே இருக்கும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துனியாவிலே அந்த கிழவியை பார்த்தாங்க. கிழவியை இந்த உலகத்தை இந்த கிழவியை பார்த்தார்கள். பார்த்துக்கிட்டு கேட்டாங்க ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆமா நீ இந்த உலகத்தில் இருக்கிறிய, உண்மையிலே நேசம் வைக்க இருப்பாங்கன்னு சொன்னோன்னே, நல்ல கேள்வி கேட்டீங்க, எனக்கு ஏராளமான காதல்கள் இருக்கிறார்கள். இப்போ அந்த காதல்கள்லாம் நீ என்ன செய்வாய்? ஈசா கேட்குறாங்க. அந்த கிழவி சொல்றா, என்னுடைய காதலர்கள் என்னை அதிகமாக நேசிக்காமல் நான் அவர்களை கொன்று விடுகிறேன். இப்படி நீ எத்தனை காதலை கொண்டிருப்பா? அது ஒரு எண்ணிக்கையே கிடையாதுன்னு சொல்லும்போது, இத்தனை காதல்களை நீ கொண்டிருந்தும் மேலும் உன்னை காதலிக்கிறார்களே, அவர்களை பார்த்து நான் சிரிக்கிறேன், நான் வருத்தப்படுகிறேன் என்று சொன்னாங்க. அந்த கிழவி அங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தஆலா சில குறிப்பிட்ட மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கக்கூடிய மனிதர்களை பார்த்து கேட்கிறான், இந்த கிழவி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பான். இப்போ மனிதர் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் பதறி இந்த கிழவியை பார்த்து, இந்த கிழவி எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த கிழவியை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் விரும்பலன்னு சொல்லுவாங்க. கிழவியை போய் யாராவது தெரிஞ்சுக்கிற விரும்புவாங்களா? அதில் கோரமாக அசிங்கமாக அருவருப்பாக இருக்கக்கூடிய கிழவி யாராவது தெரிஞ்சுக்கிற விரும்புவாங்களா? எங்களுக்கு தெரியாது, நான் தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், இங்கே தெரியாது என்று சொல்கிறீர்கள், இந்த கிழவியைத்தான் நீங்கள் அங்கே நேசித்துக் கொண்டிருந்தீர்கள், அங்கே நீங்கள் காதலித்துக் கொண்டிருந்தீர்கள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிவிட்டு அந்த கிழவியை நரகத்திலே தூக்கி வீசி விடுவான். நரகத்தை தூக்கி வீசி மூதேவி கிழவி நரகத்துக்கு போற அப்படி தொலைஞ்சு போக மாட்டா. அவ சொல்லுவான், யா அல்லாஹ் பூமியிலே நான் காதலர்களுடன் இருந்தேன், ஆகவே இங்கும் நான் தனிமையிலே இருக்கவில்லை, என்னை அங்கே காதலித்து என்னுடைய காதலர்களும் என்னோடு சேர்த்து அனுப்புவாய என்று கேட்க அல்லாஹ் தஆலா அந்த காதலையும் சேர்த்து அங்கே அனுப்பிவிடுவான். அல்லாஹ் தஆலா அத்தகைய காதலிகளை விட்டு காப்பாற்றுவான். அப்ப உலகம் என்ற அந்த இதையும் அங்கே உருவமாக ஒரு கிழவியோட உருவத்திலே தோன்றப்படுகிறது. இப்படி செயல்பாடுகள் எல்லாமே உருவங்களாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் அங்கே பார்க்கணும். சாத்துல் முஸ்தகின் பாலத்துல இன்னும் கொஞ்சம் கடைசியில் இடம் இல்லை, அவருடைய ஒரு மேகம் மாதிரி ஒன்று வருகிறது, உருவம் பெற்று ஒரு மேகம் வரும் பொழுது அந்த அடியாற்ற கேட்கப்படுகிறது, ஏன் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது, என்னுடைய அமல்கள் நல்ல அமல்களும் கெட்ட அமல்களும் கிட்டத்தட்ட சரிசமமாக இருந்த காரணத்தினால் என்னால் தாண்டி செல்ல முடியவில்லை, அதனால் நான் வலிக்கு விழுந்து விட்டேன், ஆனால் கீழே விழல, கீழே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, நான் அந்த பாலகத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இல்லை இல்லை நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி, அவன் நீ யார் கேட்கும்போது, நான் தான் நீங்கள் இங்கே செய்த தான தர்மங்கள் சொல்லி அந்த மேகம் அவரை ஒரு தள்ளு தள்ளி விடுகிறது, அவர் நேர சோனத்திலே போய் விழுந்து விடுகிறார் என்றும் நம்ம ஹதீஸ். அதே சமயம் அவர் கஞ்சத்தனமாக இருந்தவருக்கு மேலே இருந்து ஒரு பாம்பு ஒன்று அவர் கழுத்திலே விழுந்து அந்த பாம்போடு சேர்ந்து அவர் உள்ளே புகுந்து விடுகிறார் என்ற செய்தியும் நமக்கு ஹதீஸிலே கிடைக்கிறது. இது எல்லாம் போக கடைசியாக மனிதர்களை அல்லாஹ் தஆலா சுவனத்திலும் நரகத்திலும் வைத்ததுக்கு பின்னால கிளைமேக்ஸுடைய காட்சியாக தன் முக்கியமான நிகழ்ச்சியாக அங்கே ஒரு பெரிய ஒரு மாடு கொண்டு வரப்படும். அந்த மாடு என்னன்னு சொன்னால் அதுதான் மௌத். அந்த மாடு, அந்த மௌத் என்ற மாடு அங்கே மௌத்தாக்கப்படும், அது மலக்கும் என்றோ. ஆகவே இனிமேல் இங்கே மௌத்து என்பது கிடையாது. சுவனவாசிகள் சுவனத்திலே நிரந்தரமா என்றென்றும் இருப்பார்கள், நரகவாசிகள் நரகத்தில், அதாவது நரகவாசிகளாக இருக்கக்கூடிய அந்த இறை வெறுப்பாளர்கள்
காபிர்கள் முஷ்ரிக்கள் என்று அல்லாஹ் யாரை நினைச்சிட்டானோ அவர்களும் அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள். மௌத் என்பது அங்கே கிடையாது, அது மௌத்தாகிவிடும் என்ற செய்தியும் அங்கே சொல்லப்படுகிறது. ஆக நாம் இன்ஷா அல்லாஹ் இங்கே நல்ல அமல்களை செய்து அங்கே மண்ணறையிலும் அடுத்த இடத்திலும் நல்ல நண்பர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவானாக. ஆனால் சகோதரர்களே, அங்கே நாம் நல்ல நண்பர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அங்கே நாம் நல்ல நிலைகளை அடைய வேண்டும் என்று சொன்னால், இங்கே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும், இங்கே அதற்கு நாம் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும், அதற்கு நாம் தயார் செய்து கொள்கிறோமா என்பதை நாம் சிந்திக்கணும். மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலேயே அவன் எப்படிலாம் காரியங்கள் செய்யறான் பாருங்க. பக்கத்தில் இருக்கிற தன் சொந்த ஊருக்கு போறது. உதாரணமாக ஜெயிது தெய்துன்னு 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்குமே ஆகஸ்ட் மாதம் லீவ். இந்த ஜெயிதுக்கு ஆகஸ்ட் மாதம் லீவுன்னு சொன்ன உடனே அவர் மனைவிட்டிருந்து மக்கள்கிட்ட இருந்து தாய் தகப்பட்ட இருந்து என்னென்ன சாமான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே வந்துருச்சு. இப்போ ஆகஸ்ட்ல போறதா இருந்தாலும் இப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அவர் இங்கே அலுவலக வேலையை பார்த்தாலும் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அங்கே எப்பப்போ போய் ஷாப்பிங் பண்ணுவார். பொருள்களை சேகரிக்க ஆரம்பிச்சிருவார். பொருள்கள் எக்கச்சமாக கூடி போய் 30 கிலோ அட்வான்ஸாக கூட போயிடும் கொரியரில். அப்படி இல்லைன்னா பொருள்கள் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ அங்கே போன உடனே அங்கே என்னென்ன தேவையோ அந்த பொருளையும் சேகரித்து விடுவார். அதே சமயம் நாளை புறப்படுவதற்காக விமான கம்பெனிக்கு ஃபோன் போட்டு எந்த பிளேனில் போகணும், என்ன டிக்கெட், என்ன எல்லா விதத்தையும் விசாரித்து எல்லா வகையும் அவர் தன்னை தயார் செய்து கொண்டு வருவார் இல்லையா? அப்படிப்பட்டவருக்கு புறப்படும் போது பிரயாணம் இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த விமான பிரயாணமும் சௌக்கியமாக அமைந்துவிடும். ஊர்லவி மனைவி மக்களோட சந்தோஷமாக சந்திப்பார். ஆனால் அதே சமயம் டெய்லி அதே அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு. அதே ஆகஸ்ட் மாதம் அவருக்கு லீவு. ஆனால் இங்கே உள்ள வேலை 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 என்று சொல்லி அவர் ஊருக்கு போகிற ஏற்பாடும் ஒன்றும் செய்யலை, அவர் டிக்கெட் போடுற ஏற்பாடு பயணத்துடைய ஏற்பாடும் ஒன்றுமே செய்யலை. கடைசி அப்போ என்ன ஆகும்? ஆகஸ்ட் மாதம் நெருங்கும், லீவுக்கு போகணும். அப்போ ஃபோன் போடுவார் டிராவல் ஏஜென்ட்டுக்கு. அவன் சொல்லுவான் எல்லா இதுவும் ஃபுல்லுமா, வெயிட்டிங் லிஸ்ட் கூட கிடையாதுமா. கடைசியில் ஒரு தகவல் வரும், ராசகேமாலேருந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் கேலிக்கட்டுக்கு போய் திருச்சிக்கு போய் மதராஸுக்கு போகும், அதில் வேண்டாம் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது போடலான்னு வரும். கடைசி அதில் போட்டு அந்த பிரயாணம் ஹரிபரியாக போய் உங்கள் டியூட்டி ஃப்ரீ சாமான் நிறைய சாமான் வச்சிருப்பார். ஒன்றுமே முடிக்காமல் பிரயாணத்திலும் சிரமமாக போயிடும். அங்கே போய் பெட்டியை திறப்பார், பெட்டியில் ஒரு சாமான் இருக்காது, நல்லா வாங்கி கட்டிக்கிறவர். அப்போ யாராவது இந்த துனியாவில் நாம் தெய்தாக இருக்க விரும்புவோமா? எல்லாரும் செய்தாக இருக்கத்தான் விரும்புவோம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருந்து இந்த ஒரு சின்ன சொந்த ஊருக்கே போகும்போது இருக்கும் பொழுது நாம் மெய்யூருக்கு போக இருக்கிறோம். நமது தேங்கை சர்வதி அவர்கள் ஒரு கவிதை அழகா சொல்லுவாங்க, நாம் தாயின் பையூரில் இருந்து இந்த பொய்யூருக்கு வந்திருக்கிறோம் மெய்யூருக்கு செல்வதற்காக அழகா சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி நாம் மெய்யூருக்கு போக இருந்தால் அதற்கு நாம் எவ்வளோ நம்ம தயார் செய்து கொள்ள வேண்டும், அதற்கு நம்ம இங்கே என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், நாம் எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேணாமா? அப்போ நாம் இந்த தொடரில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த துனியாவில் நாம் எப்படி வாழணும், எது சிறந்த வாழ்க்கை என்று நாம் சிந்திக்க வேண்டும். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த துனியாவில் வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி வாலியும் வாலியமாக சொல்லலாம். இருந்தாலும் நேரத்தில் அருமை கொள்வி நாம் சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். இந்த துனியாவில் நாம் மனிதனாக வாழாவிட்டாலும் கூட பரவாயில்லை. ஏன்னா இந்த காலத்துடைய மனிதன் நீ சுயநலவாதியாக இருக்கிறான். நாம் மனிதனாக வாழவிட்டால் பரவாயில்லை, ஒரு குறிப்பிடப்பட்ட மிருகமாக, ஒரு குறிப்பிடப்பட்ட பறவையாக, ஒரு குறிப்பிடப்பட்ட ஊரும் ஒரு ஜந்துவாக நாம் இருந்தோம் சொன்னால் நாம் வெற்றி அடைத்து விடுவோம். எது அந்த குறிப்பிட்டப்பட்ட மிருகம்? அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசியில் தங்கியிருந்ததே அந்த நாயாக நாம் வாழ்ந்து விட்டோம் என்றால் நாம் ஈடேற்றம் பெற்று விடுவோம். அல்லது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சபையில் இருந்து காணாமல் போயிட்டு வந்ததே அந்த ஹுது பறவையாக இருந்தால் நாம் வெற்றி பெற்று விடுவோம். அல்லது அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படை வரும் பொழுது தன்னுடைய கூட்டத்துக்கு எச்சரித்ததே அந்த எறும்பாக இருந்தால் நாம் ஈடேற்றம் பெற்று விடுவோம். சற்று சிந்தித்து பாருங்க, அந்த நாய் எதனால் ஈடேற்றம் பெற்றது? அந்த நாய் அந்த நல்லவர்களுடன் சேர்ந்து வாழ்ந்தது, அதனால் அது ஈடேற்றம் பெற்றுவிட்டது. இப்போ நாம சாதிக்கின்ற அடிப்படையில் நாம் நல்லவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை இங்கே நாம் அமைத்துக் கொண்டோம் சொன்னால் அதனால் நாம் வெற்றி பெற்று விடுவோம். அல்லது அன்று ஹுது பறவை அதனுடைய வேலை தண்ணீர் சேகரித்து கொண்டு வருவதுதான். ஆனால் அது போய் ஒரு இடத்தில் சிலை வணக்கம் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அக்கறையோடு இங்கே வந்து சொல்லி அவர்களுக்கு அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து டாவா என்ற அந்த அழைப்பு பத்திரத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் அங்கே போய் போட்டுட்டு வந்துச்ச. அப்ப அது ஒரு இணைக்கக்கூடிய நேர் வழியிலே வர வேண்டுமே என்ற அந்த சமுதாய நோக்கத்தோடு நடந்து கொண்டது. அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்ப அந்த எறும்பு தான் மட்டும் தப்பிக்காம தன்னுடைய சமுதாயத்துக்கு காப்பாற்றி அதை அந்த கூட்டுக்குள்ள போய் சேர்த்ததை அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்ப இந்த துனியாவில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்காக மட்டும் இல்லாமல் நம்முடைய சமுதாயத்துக்காக, மற்றவர்களுக்காக, அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வாழ வேண்டும். அதில் தான் வெற்றி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுயநலத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம தொழக்கூடிய தொழுகை நம்முடைய சுயநலம், நாம பிடிக்கக்கூடிய நோம்பு நம்முடைய சுயநலம், நாம கொடுக்கக்கூடிய ஜக்காத்தோடு நம்முடைய சுயநலம்
அப்புறம் தான் நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜு நம்ம செய்யலாமா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த 5 காரியம் செய்துக்கிட்டு இருக்கிறோமே, அடுத்தது ஏன் செய்யணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. மார்க்க விஷயங்களை கேட்க கூப்பிட்டா அவங்க கொடுக்கக்கூடிய பதிலே இதுதான். இந்த 5 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, 6வது அது ஏன் செய்யணும் அப்படிங்கிறது. முதலாவது இந்த 5மே அல்லாஹ் ஒத்துக்கொண்ட வழிகள் நம்ம செய்துட்டோமாங்கிறது நமக்கு தெரியாது. 2வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய சமுதாயத்திற்கு, என்னுடைய அந்த மக்களுக்கு, நீ சகோதரருக்கு நீ எப்படி நடந்து கொள்கிறாய், அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், அதைத்தான் அல்லாஹ் பார்க்கணும். பனி இஸ்ரவேல் காலத்தில் ஒரு நபி இருந்தாங்க. அந்த நபி கேட்டாங்க, யா அல்லாஹ் நீ என்னை கொண்டு புரிந்து கொண்டா நான் எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நபியே அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த சகோதரை பாருங்கள், அவன் உண்மை கொண்டு திருப்தி அடைந்தால் நான் திருப்தி அடைகிறேன் அப்படின்னு. அல்லாஹ் தஆலா நேரடியாக நான் திருப்தி அடைஞ்சுள்ள அந்த மனிதனையும் திருப்திப்படுங்க, அவர் திருப்திப்படுமா நீங்க நடந்து கொள்ளுங்கள், நான் திருப்திப்படுங்கன்னு சொன்னான். இப்ப நம்முடைய நோக்கம் நாம் திருப்தி அடைவது மட்டுமல்ல, நம்மோடு இருக்கக்கூடிய அந்த மக்களும் நல்லா இருக்கணும், நம்முடைய மக்களும் ஈடேற்றம் பெற்றுவிட வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கும். அதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்ம உம்மத்தாக படைத்து. வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், இங்க வாங்கலாம். ஒரு ஆலிம் வந்திருக்கீங்க, அங்கே வந்தோம்னா எங்களுக்கு பயமா இருக்குல்ல. ஆக நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்துக்காகவும் மக்களுக்காகவும் எந்தெந்த வகையிலாம் நாம் வாழ வேண்டுமோ, எந்தெந்த வகையிலாம் அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்க வேண்டுமோ அதுல வாழ வேண்டிய மிக மிக கட்டாய கடமையா இருக்கிறது. அத்தகைய நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்துருவான். அது மட்டும் இல்ல சகோதரர்களே, இந்த இடத்துல நான் 3 விஷயங்களை சொன்னேன். 1, அந்த நாயை போல் வாழுங்கள், அது நல்லவருடன் சேர்ந்தது, ஈடேற்றம் பெற்றது. 3வதாக நான் சொன்னேன், அந்த எறும்பை போல் வாழுங்கள், அது தான் தப்பித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய சமுதாயத்தையும் தப்பித்து வைத்தது. நான் 2வதாக சொன்னேன், அந்த புது பறவை அது தண்ணீர் மட்டும் தேடிக்கொண்டு வரவில்லை, அது சென்று இணை வைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து அதை பற்றி தகவலை கொடுத்து அது நேர்வழியில் வர வேண்டும் என்பதற்காக அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த கடிதத்தையும் கொண்டு போய் போட்டது. ஆக அந்த பறவையுடைய எண்ணம், மக்கள் எல்லோரும் நம் நேர்வழியை வர வேண்டும் என்ற அந்த எண்ணமும் நமக்கு வர வேண்டும். நம்முடைய உம்மத்தை அல்லாஹ் தஆலா அதெல்லாம் கைர உம்மா என்று கூறுகிறான். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நிச்சயமாக நீங்க சமுதாய மக்களுக்கு அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் நீங்க எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்கள், நீங்க சிறந்த உம்மத்தாக இருக்கிறீர்கள். ஏன் நன்மையை கொண்டு ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்காங்க. இந்த வசனம் வகி இறங்கின உடனே அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கேட்டாங்க, யார சொல்லலாம் நன்மையை ஏவுவது மிக சிறந்த நன்மை எதுன்னு சொன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்ல ஏவுவது இது நன்மையை சிறந்த நன்மை. தீமையில் ஆகாத தீமையை தடுப்பது மிகப்பெரிய தீமை, இணை வைப்பதை விட்டு தடுப்பது என்று சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நல்ல வாய்ப்புகளை நமக்கு தருகிறான். அது மட்டுமல்ல, அப்படி நாம எடுத்து சொல்லி மார்க்கத்தை சொல்லி அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து ஒரு நம் கரத்தினால் நம் மூலமா ஹிதாயத் பெற்று நேர்வழிக்கு வருவாரானால் அவர்கள் 5 சிவந்த ஒட்டகையில் கிடைப்பதை விட உயர்வானது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் நான் இப்பொழுது என்னுடைய இந்த பயானுக்கு ஒரு முடிவுக்கு அல்லது ஒரு இடைவெளி விடுகிறேன். ஏனென்று சொன்னால் இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸ் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். போன வாரம் நம்ம கடைசியாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சரித்திரத்தை நாம் சொல்லி காமித்தோம் இல்லையா. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையான சரித்திரம் இது அல்லாஹ் புரிந்து கொண்டான் என்பதற்கு ஒரு அத்தாட்சியம் என்னமா அல்லாஹ் ஆகலாம். அந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மற்ற அளவிற்கு இதுவரை ஈமான் கொண்ட ஒரு சகோதரை இன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்வதற்காக நம்முடைய அனுப்பியிருக்கிறான். இப்பொழுது நாம் அவர்களுக்கு ஷஹாதா சொல்லி எல்லாம் நம்முடைய சகோதரமாக நினைத்துக் கொள்வோம். எந்த வழியிலே இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. இங்கு வரும்போதுதான் அவர் கிறிஸ்தவ மதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தவராக இருக்கிறார் தெரிஞ்ச உடனே தான் நான் வந்து இந்த ஆலிம் அவர்களை சூரா இம்ரானுடைய இந்த 136 வசனத்தை போட்டு முடிக்க சொல்லிவிட்டு நேரா அன்னை மரியம் அவருடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த 31வது வசனத்திலிருந்து பழகி சொன்னேன். ஏன்னா அந்த வசனத்தில் மிக அழகான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அன்னை மரியம் அவர்களை பிறப்பில் இருந்து நான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு வரை மிக அழகாக சொல்லிக் கொண்டே வருகிறான். அந்த செய்திகளை நாம் இங்கே ஓதுறதுக்காக பண்ணுவோம். இப்போ என்னுடைய சகோதரர்களுடைய சில நல்மாரா எங்க நல்ல செய்தி என்னன்னு சொன்னா, இப்போ இவருடைய வயசு கணக்கு இன்றிலிருந்து தான் ஆரம்பிக்குது. எனக்கு 53 வயசு, ஒரு 15 வயசு டிஸ்கவுண்ட் கொடுத்தா கூட 38 வருஷ கணக்கு என் கையில் உட்காந்துட்டு இருக்குது. அல்லாஹ் காப்பாற்றணும். ஆனால் அவருக்கு இன்றைய கணக்கு மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருக்குது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், இவர் நேற்று வரை தன்னுடைய வாழ்நாள் அறிந்தும் அறியாமல் செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இன்றில் என்ன கணக்கு. ஆனால் அதே சமயம் அவர் இன்றில் நேற்றில் இருந்து ஆரம்ப காலத்தில் அவர் செய்த அத்தனை நன்மைகளும் அவரோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது.
அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி ஆரம்பத்தை இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால எவ்வளவு தூரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவேஷமா இருந்தாங்கன்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹம்மதை அபு காசிமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல வேண்டும், அவங்க என் கரங்களால் கொல்ல வேண்டும் என்று அந்த அளவு கோபமா இருந்தவங்க அல்லாஹ் தஆலா ஹிதாயத் கொடுக்கப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை நீட்டுறாங்க. நீட்டினவங்க கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வைக்கிறதுக்கு முன்னாலே கரத்தை இழுத்துக்கிட்டே கேட்டாங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்தா என்னுடைய முந்தைய பாவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, உங்களுக்கு தெரியாதா 3 விஷயங்கள் சொன்ன ஹதீஸுடைய கருத்து அவுக்கமா கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்கள் முந்தைய பாவங்களை அழித்து விடுகிறது. என்ன? 1 ஹிஜ்ரத், 2 ஹஜ், 3 ஹிதாயத். அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டாலும் சொன்னா அவங்களுடைய முந்தைய பாவங்கள் அத்தனையுமே மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதே சமயம் இன்னொரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் ஐயாவும் ஜாகிலியாவில் இருக்கும் பொழுது நாங்கள் அடிமைகளை விடுதலை செய்திருக்கிறோம், நன்மைகள்லாம் செய்திருக்கிறோமே, அதன் விஷயம் என்ன சொல்லும்போது அதோடு சேர்த்து கொண்டு தான் நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்ப என்ன, கிரெடிட் எல்லாம் கிரெடிட்டாவே இருக்குது, டெபிட் எல்லாம் கிரெடிட்டாக மாறிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல இதை கொடுத்துருக்கிறான், ஹிதாயத்தை கொடுத்துருக்கிறான். புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே. இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கிறீங்க, அவர்கள் மதத்திற்கு மாறி வரவில்லை, மதத்திற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லிமாகத்தான் ஃபித்ராவோட தான் பிறக்கிறது, தௌஹீதில் தான் பிறக்கிறது. அதே பின்னாடி அவருடைய தாய் தந்தையர்கள் குருமார் மூலமாக அது வழிநடை மாறி செல்கிறது. அல்லாஹ் எப்ப நாடணும் அப்ப ஹிதாயத் கொடுத்து அவன் திருப்பி வர வைத்திருக்கிறான். ஆக ரிவர்ட் தான் சொல்லுவாங்க. அதனால அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்திருக்கிறான். இந்த மாதிரி இன்னும் எண்ணற்ற சகோதரர்களை நேர்வழியில வரக்குள்ளதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதற்கு நம்ம ஒரு கருவியாக இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. கூறிக்கொண்டு இன்றைய உரையை முடித்துக் கொண்டு நான் இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய நம்ம சிறப்பு பேச்சாளர்கள், சிறப்பு ஆலிமர்கள் வந்திருக்கிறாங்க, ஆலிமர்கள் வந்திருக்கிறார், அவருடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ். அத்தனை தெரியுமா? அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி இறைவனின் தூதராக இருக்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சியம் அளிக்கிறேன், உறுதி கூறுகிறேன். முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதராகவும் அவனது அடியாராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அப்துல்லாஹ், நான் சொல்றதை கேளு. யா அப்துல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் சம்மைனாக முஹம்மத் ஈசா. அல்லாஹ்வின் அடியாரே, அல்லாஹ்வின் அடியாருடைய மகனே, அல்லாஹ்வின் அடியாருடைய மகனே, உங்களுக்கு நாங்கள் முஹம்மது ஈசா என்று பெயர் வைத்தோம். அன்பதகல்லாஹு ஃபில் இஸ்லாமி நபாத்தன் ஹஸனா. அல்லாஹ் தஆலா உங்களை இஸ்லாத்திலே ஒரு அழகிய மரமாக வளர்ப்பானாக. உங்களிடத்திலே இருந்து நல்ல வழித்தோன்றல்களை அவன் வெளிப்படுத்துவானாக.
ويعيذك وذريتك من الشيطان الرجيم. உங்களையும் உங்களில் நின்றும் வரக்கூடிய வழித்தோழர்களையும் சைத்தானுடைய தீங்கை விட்டும் அவன் காப்பாற்றுவான். ஆமென். நூரல் முஹம்மதியா முதல் ஷஃபாஅத்துல் முஹம்மதியா வரை என்ற தொடர் பயானுடைய 10வது பாகத்தை அடைந்திருக்கிறோம். இன்று பேச இருக்கிறோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையை சொல்ல போனால் இது 10வது பாகம் அல்ல. சரியாக சொல்வதா என்றால் இது 10வது பாகம் என்று சொல்வது சால பொருத்தமாக இருக்கும். அல்லது 10வது பாகத்தின் தொடர்ச்சி என்று வேண்டாம் சொல்லலாம். ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். தொடர்ந்து பயானுக்கு வருபவர்களுக்கு தெரியும். ஏற்கனவே நாம் நோன்புக்கு முன்னால் இதே மஜ்லிஸிலே 10வது பாகம் ஆரம்பித்தோம். ஏறத்தாழ ஒரு 25 நிமிடங்கள் பேசியதற்கு பின்னால் ஒரு சகோதரர் இஸ்லாத்தை தழுவதற்காக வந்திருந்தார். அவருக்கு நாம் ஷஹாதா சொல்லிக் கொடுத்தோம். அதைத் தொடர்ந்து புதிதாக இஸ்லாத்தில் வருவதை பற்றிய அந்த சிறப்புகள், இதை விளக்கும் முகமாக நம்முடைய பயானுடைய போக்கு திசை மாறிவிட்டது. அதனால் மேற்கொண்டு நாம் இந்த தலைப்பிலே பேசவில்லை. சரி, அதை முழுமையாக நிராகரித்து விட்டு புதிதாக பேச ஆரம்பிக்கலாம் என்று சொன்னால், நான் நமது ஷாவுல் ஹமீது காக்கா அவர்கள் கேமராமேன் அவர்கள் ஒளிப்பதிவு செய்தியை பார்க்கும் பொழுது அங்கேயும் நாம் அல்லாஹ்வுடைய பதிலை கொண்டு சிறப்பான நல்ல விஷயங்கள் எல்லா தாலா வெளிக்கொண்டிருக்கிறான். இப்போ அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடக்கூடாது என்ற காரணத்தினாலும், இரண்டாவது அதிலே சொல்லப்பட்ட விஷயங்களை மீண்டும் நான் இங்கே சொல்ல ஆரம்பித்தால் உங்களுக்கு சற்று போர் கூட அடிக்கலாம் என்ற காரணத்தினாலும் அதையும் வைத்துக்கொண்டு அதை தொடர்ச்சியாக 10வது பாகமாக இதை தொடர்ந்து பேசலாம். ஏனென்றால் அந்த ஒளிப்பதிவிலேயே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி அந்த செடியை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம். அதில் நான் குறிப்பிடுகிறேன், சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நேரம் இல்லை என்று. அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய திட்டம் போலும். அங்கே ஒரு அரை மணி நேரம் சொல்லி, இன்றும் ஒரு மணி நேரம் சொல்லி, இந்த 10வது பாகத்தை மொத்தமாக 1லிருந்து 1.5 மணி நேரமாக அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே இன்று 10வது பாகம், 10வது பாகத்தின் தொடர்ச்சி. இன்னும் எத்தனை பாகம் பாக்கி இருக்கிறது? நாம் 11வது பாகமும் 12வது பாகமும் பாக்கி இருக்கிறது. 13வது பாகம் கிடையாது. அதனால இன்று நாம் இந்த 10வது பாகத்தில், 10வது பாகம் என்று வைத்துக் கொள்வோம், இந்த 10வது பாகத்திலே நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்களுடைய பெரும்பான்மையான பகுதி நாம் வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த 11வது பாகத்திலே என்ன சொல்ல இருக்கிறோமோ, வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் 12ஆம் பாகத்திலே என்ன சொல்ல இருக்கிறோமோ, அதன் அடிப்படையில் தான் இன்று நம்முடைய விஷயங்கள் பெரும்பாலானது இருக்க போகிறது. சற்று கவனமாக கேளுங்கள். நாம் இன்ஷா அல்லாஹ் 11ஆம் பாகம், வரக்கூடிய 11ஆம் பாகத்தில் என்ன கருத்தை சொல்ல இருக்கிறோமோ, 12ஆம் பாகம் கடைசி பாகத்தில் என்ன கருத்தை சொல்ல இருக்கிறோமோ, அதனுடைய அடிப்படையில் தான் அதில் இன்றைய பயானுடைய பெரும்பாலான பகுதி இருக்க போகிறது. அப்படி என்றால் நாம் 11ஆம் பாகத்தில் என்ன சொல்ல போகிறோம், 12ஆம் பாகத்தில் என்ன சொல்ல போகிறோம் என்பதனுடைய அந்த விஷயங்களுக்கு சற்று முன்னோட்டம் இப்பொழுது தேவைப்படுகிறது. இது என்ன பாணி? இது பொதுவாக பாருங்க, ஒரு தொடர் பயானோ அல்லது தொடர் கட்டுரையோ தொடர் கதையோ பாகங்களிலே என்ன சொல்ல போகிறோம் என்பதற்கு முன்னோட்டம் கொடுப்பது சற்று வித்தியாசமான பாணி தான். அப்ப இந்த பாணி இன்றைக்கு வைக்கக்கூடிய காரணம் என்ன? எங்கிருந்து நமக்கு இந்த பாணி கிடைக்கிறது? எங்கிருந்து இப்படி ஒரு முன்னுதாரணம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், குர்ஆனிலிருந்து தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. குர்ஆன் தான் இந்த பாணியை பின்பற்றுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய இந்த தொடர் பயானுடைய முதலாவது CD நீங்கள் போட்டு பார்த்தால் தெரியும். முதலாவது பகுதி அல்லது 2வது பகுதி, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதிலேயே நம்ம ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பின்பற்றக்கூடிய ஒரு பாணி என்று சொன்னால், எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய காலத்தில் ஆரம்பத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லது அதற்கு முன்னால் இருந்த செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி அதன் மூலமாக பாடங்களையும் படிப்பினையும் நமக்கு தந்திருக்கிறானோ, அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிந்திய காலங்களிலையும் மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், இன்னும் சொல்ல போனால் சுவனத்திலே நடக்கக்கூடிய, நரகத்திலே நடக்கக்கூடிய
அந்த நிகழ்வுகளையும் முன்னாலேயே நமக்கு குர்ஆனிலே சொல்லி அதன் மூலமாகவும் படிப்பினைகளையும் பாடங்களையும் நமக்கு தந்திருக்கிறான் இல்லையா? குர்ஆனிலே தெள்ள தெளிவாக இருக்கிறது. இன்னும் அந்த முதலாவது பாகத்தை நாம் கூறினோம். சுவனத்திலே வைத்து எப்படி அல்லாஹ் தஆலா ஒரு தேர்ந்த நல்லடியார்களை தேர்ந்தெடுத்து அவர்களை விருந்து வைக்கிறான் என்று சொல்லி காமிச்சு, அந்த விருந்தின் மூலமாக நாம் எப்படி விருந்தோம்பலை நடத்த வேண்டும் என்பது உட்பட நம்ம அதில் சொல்லி இருக்கிறோம் முதலாவது பாகத்தில். இப்போ அல்லாஹ் தஆலா இப்போ நாம் வாழும் அதை நமக்கு முன்கூட்டியே சொல்லி அதன் மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த பாணியில தான், அந்த அடிப்படையில் தான் நாமும் அதை பின்பற்றி இன்ஷா அல்லாஹ் 11, 12 என்ன பேச இருக்கிறோமோ அதனுடைய சில கருத்துக்களை இப்போ நாம் முன்வைக்க போறோம். ஏன்னு சொன்னால் அதனுடைய அடிப்படையில் தான் இன்று சொல்ல வேண்டிய விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். சரி, 12வது பகுதி. இந்த 12வது பகுதி என்பது என்ன? நம்முடைய எல்லை இலக்கு கடைசி அதுதான். 13வது பகுதி கிடையாது. அப்ப இந்த 12வது பகுதியில் நாம் என்ன பேசுவது பொருத்தமாக இருக்கும்? நம்முடைய இலக்காக, அதாவது மனித இனத்துடைய இலக்காக, எல்லையாக எது இருக்கிறதோ அதை பற்றி பேசுவதுதான் பொருத்தமா இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் முஸ்லிமாக மரணித்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை கொண்டு அவன் அடையக்கூடிய சுவனத்தை பற்றியும், அல்லது ஒரு மனிதன் குஃப்ரிலே இறந்து அல்லாஹ்வுடைய லானத்தை கொண்டு அவன் அடைந்துவிடக்கூடிய நரகத்தை பற்றியும் தான் இன்ஷா அல்லாஹ் நாம 12ஆம் பாகத்திலே பேச இருக்கிறோம். ஏன்னா அதுவும் நம்முடைய எல்லை, அதுதான் இலக்கு, அதுதான் பொருத்தமாகவும் இருக்கும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சொன்ன விஷயங்களை சற்று கவனமாக கேட்கணும். முஸ்லீமாக வாழ்ந்து என்று நான் சொல்லவில்லை. சற்று முன்னால் சொன்ன வாக்கியத்தை நீங்கள் கவனமாக கேட்கணும். ஒரு மனிதன் முஸ்லீமாக வாழ்ந்து என்று சொல்லலை, முஸ்லீமாக மரணித்து என்று தான் சொல்லியிருக்கிறார். முஸ்லீமாக மரணித்து அவன் அடையக்கூடிய சொர்க்கம். ஒரு மனிதன் குஃப்ரிலே வாழ்ந்து என்று சொல்லவில்லை, குஃப்ரிலே இறந்து அவன் அடையக்கூடிய நரகம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய விஷயம் என்ன? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக நமக்கு இதை தெளிவுபடுத்தியிருக்கிறான். ஒரு மனிதன் வாழும்போது எப்படி வாழ்ந்திருக்கிறான் என்பது முக்கியம் அல்ல, அவன் மரணிக்கும் போது என்ன நிலையில் மரணிக்கிறான் என்பதுதான் முக்கியம். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு திருக்குர்ஆன்ல 3 ஆல இம்ரானுடைய 102வது வசனத்தை கூறுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஓ விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிமாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எங்க? 3 சூரா ஆல இம்ரானுடைய 102வது வசனம். அதே சமயம் சூரா பக்கராவுடைய 161வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இன்னல்லதீன கஃபரு வமா துவஹும் குஃபாரும் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹ். வசனம் தொடர்கிறது. நமக்கு தேவை இந்த பகுதி போதும். இங்கே அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து அந்த நிராகரிப்பிலேயே மரணித்து விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய லானத்தை அடைவார்கள். அவர்கள் தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள்ல அவர்கள் மற்றவருடைய அந்த லானத்தை அடைந்து கொள்வார்கள், தண்டனை குறைக்கப்பட மாட்டாது, மொத்தத்திலே அவர்கள் நரகவாசிகள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் வாழும்போது எப்படி வாழ்ந்தான் என்பது முக்கியம் அல்ல, மரணிக்கும் போது எப்படி மரணிக்கிறான். ஒரு மனிதன் 99 வருடம் அல்லாஹ்க்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறான். மன்னிக்கும், 99 வருடம் அவன் ஈமானுடன் இருந்தான்.